வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை தூதர் வழியில் தௌஹீத் ஜமாத் என்கிற ஒரு தலைப்பு இந்த மாநாட்டிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்திலே இந்த சத்திய பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. திருக்குரானையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களையும் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களாக கொண்டு வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஓரிரை கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கிற தூதுத்துவ கொள்கையையும் பிரச்சாரம் செய்து வருகிறது. இந்த பிரச்சாரத்தினுடைய எழுச்சியாக அல்லாஹுடைய மார்க்கத்தை நோக்கி மக்கள் சாறை சாறையாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதன் காரணத்தினால் இதுநாள் வரைக்கும் சமாதி வழிபாடுகளில் மூழ்கியவர்களாக, கபர் வணங்கிகளாக இருந்தவர்கள் படைத்த இறைவனை வணங்கக்கூடியவர்களாக, அவனை மட்டுமே வழிபடக்கூடியவர்களாக மாறுகிற ஒரு புரட்சி ஏற்பட்டதற்கு பிறகு அவுலியாக்கள், பெரியார்கள், மகான்கள் என்கிற பெயரால் அல்லாஹுவுடைய ஆற்றலை மனிதர்களுக்கு கொடுத்து தனி மனித வழிபாடுகளில் மூழ்கியவர்கள் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற தௌஹீத் சிந்தனையின்பால் ஈர்க்கப்பட்டதற்கு பிறகு ஷாஃபி, ஹனஃபி என்கிற சில மனிதர்களுக்கு பின்னால் அவர்கள் பெயரால் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்களை மார்க்கம் என்று கண்மூடித்தனமாக நம்பிய மக்கள் திருக்குரானையும் நபி வழியை மட்டுமே இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையாக உணர்ந்து இந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இதை எதிர்க்கக்கூடிய, இதற்கு எதிராக விஷமத்தனமான பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எந்த அபாண்டமான, பயங்கரமான, பாரதூரமான குற்றச்சாட்டை தௌஹீத் ஜமாத்திற்கு எதிராக வைத்தால் இந்த ஜமாத்திலே இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொன்றாக கலண்டு கலண்டு போவார்களோ, இந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து வந்து விடுவார்களோ, அப்படிப்பட்ட பகிரங்கமான, பாரதூரமான, அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் என்கிற ஒரு கற்பனையிலே சமாதி வழிபாடுகளை நடத்தி கொண்டிருப்பவர்களும், மார்க்கம் என்கிற பெயரால் மதுகபுகளை பின்பற்றி கொண்டிருப்பவர்களும், நபிகளார் காட்டித்தராத அனாச்சாரங்களை நற்காரியங்கள் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்களும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு பதிலாக ஒட்டுமொத்த சஹாபாக்கள் ஒரு மார்க்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற சலஃபு கூட்டத்தார்களும் இந்த தௌஹீத் ஜமாத்திற்கு எதிராக வைக்கின்ற மிக பிரதானமான பல்வேறு குற்றச்சாட்டுகள், இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், இவர்கள் இஸ்லாத்தின் வழியில் நடப்பதில்லை, இவர்கள் இஸ்லாத்திற்கு அச்சுறுத்தலாக வந்து கொண்டிருப்பவர்கள், 1400 ஆண்டுகளாக நபிகள் பெருமானார் அவர்கள் எந்த சத்திய இஸ்லாத்தை புதுப்பித்தார்களோ அந்த புது பொலிவோடு எழுச்சியோடு இருந்த இஸ்லாமிய அடித்தளத்தை சின்னாபின்னமாக்கியவர்கள் தான் இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் என்று சொல்லி நமக்கு எதிராக அபாண்டமான பல்வேறு குற்றச்சாட்டுகளை பாரதூரமாக பரப்பி கொண்டு வருகிறார்கள். அந்த குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திலும் அந்த விளக்கத்தினுடைய ஊடாக, வாயிலாக இந்த தௌஹீத் ஜமாத் எடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு செயல் திட்டங்களிலும், முன்னெடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும்
இறை தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளின் பின்புலமாக, அங்கீகாரங்களின் வெளிப்பாடாக, வழிகாட்டுதல்களின் அடிப்படையாகத்தான் அமைந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த தலைப்பு. கபர் வழிபாட்டுக்காரர்கள் இந்த ஜமாத்திற்கு எதிராக வைக்கின்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டில் ஒன்று, தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் புதிதாக ஒரு கொள்கையை பரப்புகிறார்கள். அல்லாஹுவுக்கு உருவம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவன் உருவமற்ற இறைவனாக இருக்கிறான். உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் என்று நாகூர் ஹனீஃபா பாடியிருக்கிறார். காலம் காலமாக இறைவனுக்கு உருவமே இல்லை என்ற நிலையில் இருக்கிற பொழுது தௌஹீத் ஜமாத் திடீரென்று முளைத்த காளான்களாக இப்பொழுது உருவ வழிபாடை உள்ளே புகுத்தி விட்டார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை பரவலாக பேசுகிறார்கள். இப்படி பேசக்கூடியவர்கள் திருக்குரானை பற்றியும் நபிகளாருடைய பொன்மொழிகளை பற்றியும் அடிப்படை அறிவு இல்லாத அறியாமையின் வெளிப்பாடுகளாக இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொன்னவர்கள் யார்? அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? நபிகள் பெருமானார் தான் சொன்னார்களா? இவர்களுக்கு அறிவிப்பாளர் யார்? இமாம்களை சொல்வார்கள். புகாரியை பற்றி வரும் சில செய்திகளை வரும். இந்த செய்தியை புகாரி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். இப்னு ஹிப்பான் அவர்கள் அது ஆதாரப்பூர்வமானது என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பல செய்திகளை சொல்வது போல இவர்களுக்கு இதை அறிவித்தவர்கள் யார்? நாகூர் ஹனீஃபா. இந்த காலம் சென்ற நாகூர் ஹனீஃபா அவர்கள் எதை வாய் தவறி பாடினாலும் சரி, வழி தவறி பேசியிருந்தாலும் சரி, அதுவெல்லாம் இஸ்லாத்தின் அடித்தளங்களாகிவிட்டது. அதனால்தான் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்ற இஸ்லாத்தின் உண்மைகளை எடுத்து சொல்கிற பொழுது அபூர்வமாக தெரிகிறது. என்னடா இது, உருவ வழிபாடை போதிக்கிறார்களா என்று. நாம் மிக தெளிவாக சொல்கின்றோம், இறைவனுக்கு உருவம் இருக்கின்றது, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கின்றது, கைகள் இருக்கின்றது, கால்கள் இருக்கின்றது. அது எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. நாம் அதை கற்பனை செய்யக்கூடாது, அதை வடிவமைக்க கூடாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது என்று நாம் சொந்த கருத்தாக சொல்லவில்லை, அல்லாஹ்விடமிருந்து வந்த இறை செய்தியின் அடிப்படையிலே குறிப்பிடுகிறோம். நாம் தூதர் வழியில் தான் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். ஏன்? அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறை வசனங்களை அழகான முறையிலே எடுத்துச் சொன்னார்கள். உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாலிரா. நாளை யுக முடிவு நாளுக்கு பிறகு நியாய தீர்ப்பு நாளில் சொர்க்கவாசிகள் அந்த இறைவனை பார்ப்பார்கள். அதை பற்றிய ஒரு வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். அந்நாளில் சில முகங்கள் மறுமலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இருக்கும், தங்களுடைய இறைவனை பார்த்து கொண்டு இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த இறை வசனத்தை ஓதுகிறார்கள். இறைவனை பார்த்து கொண்டு இருக்கும் என்றால் உருவமற்றவனை எப்படி பார்க்க முடியும் என்கிற ஒரு அடிப்படை அறிவு இருக்கக்கூடாதா? பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹும் அர்-ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன். இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹுவை நாளை பார்க்க முடியாதவாறு திரையிடப்பட்டு விடுவார்கள். இறைவனுக்கு உருவம் இருக்கிறது, அந்த உருவத்தை, அந்த முகத்தை, அந்த திருமுகத்தை இந்த இறை நிராகரிப்பாளர்கள் பார்க்க இயலாதவாறு இறைவன் இடையிலே ஒரு சீலை திரைச்சேலையை, ஒரு ஸ்கிரீனை போட்டு விடுகிறான் என்றால், உருவமற்ற ஒரு பொருளுக்கு எதுக்குங்க ஸ்கிரீனு? எதற்கு ஒரு ஹிஜாபு? எதற்கு ஒரு தடுப்பு? எதற்கு ஒரு மறைப்பு? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் பத்ர். ஒரு வட்ட நிலவு, முழு நிலவு, பிறை 13, 14, 15 ஆகிய பிறைகளில் இரவுகளில் ஐயாமுல் பியல் என்று சொல்வார்கள், வெள்ளை நாட்கள். ஏன்? முழு நிலவாக வட்ட நிலவு இருக்கும். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மேகம் இல்லாத பொழுது சூரியனை பார்ப்பது எப்படி பளிச்சென்று தெரிகிறதோ, இந்த முழு நிலவை நீங்கள் பார்ப்பது எப்படி பளிச்சென்று தெரிகிறதோ, உங்கள் இறைவனையும் நீங்கள் அப்படி பார்ப்பீர்கள் என்று சொன்னார்களே, உருவமற்றவனை பார்ப்பீர்கள் என்று சொல்ல முடியுமா? யோசியுங்கள். இது தூதருடைய வழிகாட்டுதலால் நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், யூதர்கள் தான் பேசிக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கைகள் பூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, முடக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். காலத்தில் யகூது யதுல்லாஹி மக்லூலத்துன், யூதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த அல்லாஹ்வுடைய கைகள் முடக்கப்பட்டவாறு இருக்கிறது.
அல்லாஹ் பதில் சொல்கிறான், பல் அப்படி கிடையாது, யதாஹு அவனுடைய இரண்டு கைகளும் மபுசூத்தத்தானி விரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். உருவமற்றவனுக்கு கைகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்வானா? இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொன்னால் தனக்கு இரண்டு கை இருப்பதாக சொல்வானா? இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொன்னால் அது விரிக்கப்பட்டது என்ற விளக்கத்தை வர்ணனையை சொல்வானா? யோசித்து பாருங்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், இன்னல்லாஹ் யௌமுருக்கும் அன்து அத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே ஓதி காட்டிவிட்டு அந்த வசனத்துடைய இறுதியிலே குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சமீஅம் பசீரா, செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்கிற வசனத்தை முடிக்கிறார்கள். அதை எப்படி முடிக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அமானிதங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உரியவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கின்றான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செவியேற்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று தன்னுடைய ஆட்காட்டி விரலை தன்னுடைய காதுகளுக்கும் தன்னுடைய கண்களுக்கும் சுட்டி காட்டியவாறு அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஏன் சொல்கிறார்கள்? உருவமற்றவனுக்கு இப்படி வர்ணிப்பார்களா? அல்லாஹ் உங்களை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான், கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அப்படிப்பட்ட வழியில் தான் நாங்களும் சொல்கிறோம், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது, வடிவமைக்க முடியாது, அந்த அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. உருவம் இருக்கிறது. சொர்க்கவாசிகள் நாளை சொர்க்கத்திலே பார்க்கத்தான் போகிறார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. லா துதுரிக்குல் அபுசாரு வஹுவ யுதுரிக்குல் அபுசார, அந்த இறைவனை எந்த கண்களும் பார்க்காது, அவன்தான் நம் கண்களை பார்க்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். உலகத்தில் யாரும் இறைவனை பார்த்து விட முடியாது, மறுமையில் பார்ப்பார்கள். அந்த இறைவனுக்கு உருவம் இருக்கிறது. எத்தனை ஆதாரங்கள்! ஒரு கட்டத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித்து கல்வி அலா தீனிக்க, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி இறைவா கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க ஈமான் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களை தூதராக ஏற்றிருக்கிறோம், உங்கள் சபையிலே இருக்கிற பொழுது உங்களை பார்த்து வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உள்ளத்தை புரட்டுறவனே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வைப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, நாங்க வழி தவறி தடுமாறி போயிருவோங்கிற ஒரு வகையான சலனமா கேட்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலூபுல் இபாத் பைன உஸ்புஐனி மின் அஸாபிர் ரஹ்மான், அந்த அடியார்களுடைய உள்ளங்கள் அந்த ரஹ்மானுடைய விரல்களில் இரண்டு விரலுக்கு இடையில் இருக்கின்றது. யுகல்லிபுஹா பிமாஷா, விரும்பியவாறு திருப்பி கொண்டு இருக்கிறான். எப்ப எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பானே தெரியாது. எனவே நான் கேட்கிறேன், இறைவா, நீ எப்படி புரட்டினாலும் சரி, என்னுடைய உள்ளம் உன் மார்க்கத்திற்கு உட்பட்டதாக, உனக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். இந்த இடத்திலே அடியார்களுடைய உள்ளங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விவரிக்கிறார்கள். இது ரஹ்மானுடைய விரல்களில் ரெண்டு விரலுக்கு இடையில இருக்கின்றது என்று ஏன் சொல்ல வேண்டும்? இறைவனுக்கு உருவமே இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட வர்ணனை தேவையா? அப்ப இஸ்லாம் தெள்ள தெளிவாக சொல்கிறது, இறைவனுக்கு உருவம் இருக்கிறது, முகம் இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது. நாளை மறுமையிலே ஓ ஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுக்க உமது இறைவன் வருவான் என்றால் வருவான், வரத்தான் போகிறான். நல்லடியார்களை பார்க்கத்தான் போகிறான், சொர்க்கவாசிகளோடு பேசத்தான் போகிறான். நரகவாசிகளை பார்க்காமல் திரையிடப்பட்டவாறு ஒதுங்கத்தான் போகிறான், அவர்களை ஒதுக்கத்தான் போகிறான். இது இஸ்லாத்தின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தௌஹீத் ஜமாத் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்கிறது என்றால், நாங்கள் சொந்த கற்பனையை இறக்கி வைக்கவில்லை, இறை தூதர் வழியிலே இறை தூதர் உலகத்திற்கு சொன்னதைத்தான் அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கடுத்து என்ன குற்றச்சாட்டு? இவர்கள் நபிகள் பெருமானாரை அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்ல மறுக்கிறார்கள், இவர்கள் ரசூலுல்லாவை ஏளனமாக நினைக்கிறார்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். எப்பொழுது? ரசூலுல்லாவை நேசிப்பது என்றால் என்ன அர்த்தம்? வருஷத்துக்கு ஒரு நாள் பார்த்து மீலாது விழா கொண்டாட வேண்டும், அந்த மீலாது விழாவில் ஊர்வலம் நடத்த வேண்டும், அந்த ஊர்வலத்தில் சினிமா பாடல்களை போட்டுக்கொண்டு எல்லா நடிகர்களுடைய புகழ் பாடிக்கொண்டு நாங்களும் நபிகளாருடைய படை என்று காட்டிக்கொள்ள வேண்டும்.
பிறகு ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் 10-12 நாட்கள் பள்ளியிலே அமர்ந்து கொண்டு யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும் என்று பஜனை பாட வேண்டும். அங்கே பஜனை, இங்கே மௌலிது ஓத வேண்டும். இப்படியாக வீடு வீடாக சென்று விடி மௌலிது என்றும் நடை மௌலிது என்றும் எத்தனையோ வகையான காசுக்கு ஏற்ற மாதிரி மௌலிது பாடல்களை இழுத்தும் சுருக்கியும் ஓதிக்கொள்ள வேண்டும். இப்படி செய்வது கூடாது என்று யாராவது மறுத்தால், இதை பற்றி விமர்சித்தால், இதை எதிர்த்து பேசினால் இவர்கள் நபியினுடைய எதிர்ப்பாளர்கள், நபியை அவமதிப்பவர்கள் சொல்லிவிட்டார்கள். நீங்கள் நபிகளாரை புகழ்கிறோம் என்ற பெயரால் என்னென்ன காரியங்களை செய்கிறீர்களோ அதற்கும் நபிகள் பெருமானாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் ரபியுல் அவ்வல் 12 என்கிற பெயரால் நபிகளாருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறீர்களே, அதற்கு நபிகளாரோடு தொடர்பு இருக்கிறதா? ரசூல்லா தன்னுடைய 23 ஆண்டு கால தூதுத்துவ வாழ்க்கையில பிறந்த நாள் விழா கொண்டாடினார்களா? கொண்டாட சொன்னார்களா? சகாபாக்களுக்கு அறிவுறுத்தினார்களா? மறக்காமல் ரபியுல் அவ்வல் 12 வந்தா என் பேர்ல மௌலிது ஓதுங்கன்னு சொன்னார்களா? சொல்லவில்லை. வழிமுறை காட்டி கொடுக்கவில்லை. சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வயிற்று பிழைப்புக்காக எழுதி வைக்கப்பட்ட பஜனை பாடல்களை, அரபு கவிதைகளை மார்க்கம் என்ற பெயரால், வணக்கம் என்ற பெயரால், வழிபாடு என்கிற பெயரால் நீங்கள் மௌலித் ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த மௌலிது வரிகளில் செய்யக்கூடிய வேலைகள் என்ன, சேட்டைகள் என்ன? அல்லாஹுவுக்கு நிகராக ஒருபடி மேலே போய் அல்லாஹுவை விட மேன்மையாக நபிகளாரை உசத்தி, நபிகளாரை வரம் மீறி புகழ்ந்து அல்லாஹுவை மட்டம் தட்டுகிற வேலையை செய்கிறீர்கள். அந்த கஃபாருல் ஹத்தாயா வதுனூபில் மூபிகாத், நபியே முகமதே நீங்கள் தான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவர். வதுனூபில் மூபிகாத் எந்த அளவுக்கு தெரியுமா? மூழ்கடிக்கப்படுகிற, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, இஜ்தனிபு சபல் மூபிகாத், மிகப்பெரிய பாவங்கள் 7, அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே, அந்த பாவங்களை கூட முகமது நீங்க நினைச்சா மன்னிக்க முடியும். எப்படி? 7 பாவங்கள் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் ஒரு பெரிய பாவம்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னஹு மயுஷ்ரிகு பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில மௌத்தாகிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான். அதே போல இன்னல்லாஹலா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். முகமதே நீங்கள் நினைத்தால் மன்னிப்பீர்கள். யார் பெரிய ஆளு? அல்லாஹ்வா ரசூலா? ரசூல்லா. இப்படி அல்லாஹ்வை மட்டம் தட்டிவிட்டு நபிகளாரை வரம்பு மீறி புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இது நபி வழியா? லா துத்திரூனி கமா அதிரத்தி நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமின் மைந்தன் ஈசாவை அந்த நசாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். என்னை பற்றி சொல்வதென்றால் அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க. இது எல்லோரும் சம்மாக்குற ஒரு வார்த்தை. ஒரு ரசூலுஹு அவருடைய தூதர்னு சொல்லுங்க. உங்களுக்கும் தூதருக்கும் இடையில ஒரு முக்கியமான வித்தியாசம், அது மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்களை போன்று சமமானவர் தான், அவரும் ஒரு மனிதர் தான். மனிதருக்கு ஏற்படுகிற எல்லா பலகீனமும் தூதருக்கு வரும். ஒரே ஒரு வித்தியாசம், இறைவனிடமிருந்து இறை தூதருக்கு இறை செய்தி வருகிறது, நமக்கு வராது. அப்ப தூதர்னு சொல்லுங்க. இதை தாண்டி வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று எந்த காரியத்தை எச்சரித்தார்களோ அதே காரியத்தை பள்ளிவாசலிலிருந்து அதிக பிரசித்தனமாக 12 நாட்கள் ஓதிக்கொண்டிருக்கிறீர்களே. யார் நபிகளாரை நேசிப்பது, யார் நபிகளாரை அவமதிப்பது? காசுக்கு ஏற்றவாறு அந்த மௌலிது பாடல்களை சினிமா மெட்டெடுத்து கொண்டு வளைத்து நீட்டி நெருக்கி ஓதிக்கொண்டு வருகிறீர்களே, இது வணக்கமா, இபாதத்தா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்ததா? எப்படிப்பட்ட கற்பனை! யாமன்த மாதா வஜித்தரம், பாவம் செய்தவனே, கை சேதப்பட்டவனே, தூப்பு, நீ பாவம் மன்னிப்பு கேளு. ஓ ஹல்லல் ஹரம், இதோ ஓடி வா, இந்த முகமது அடக்கம் செய்யப்பட்ட சன்னிதானத்துக்கு வா, இங்க எழுதி வைத்திருக்கிறீர்களே. பசத்து கஃபி ஓ ஃபாக்கத்தி ஒன்னதம், என் கைகளை விரித்து விட்டேன் முகமதே, இதோ ஓடோடி வந்திருக்கிறேன் என்று அங்கே சென்று கையேந்த வேண்டும் என்கிற புதிய ஒரு இணை வைப்பு கொள்கையை புகுத்தி கொண்டிருக்கிறீர்களே. இதுதான் நீங்கள் நபியை நேசிப்பதா? இது செய்யக்கூடாது என்றால் நாங்கள் நபிகளாரை அவமதிக்கிறது என்கிறீர்களா? கேட்டால் இவர்கள் நபி மீது சலவாத்தே சொல்வதில்லை. என்ன சலவாத்தை சொல்லணுமா? இவங்க பண்ற வேலை என்ன? ஏதாவது பயான் முடிஞ்சாலும் சரி, பள்ளிவாசல துவா முடிஞ்சாலும் சரி, ஒரு சபை கலைஞ்சாலும் சரி, சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம் சொல்றீங்களே, இதை எங்கிருந்து எடுத்தீங்க? குர்ஆன்ல இருந்து காட்டுங்களேன் இந்த 3 வரிய.
அல்லது ஹதீஸ்ல இருந்து காட்டுங்களேன். எங்கிருந்து இதை கண்டுபிடிச்சீங்க? சபை கலைகிற பொழுது, ஒரு உரை நிறைவு பெறுகிற பொழுது, இப்படி ஏதோ ஒரு கட்டத்தில் இதை ஓதி கலைகிறீர்களே, இப்படி ஒரு ஸலவாத்தை இந்த தூதர் எங்காவது சொல்லி கொடுத்திருக்கிறாரா? இல்லையே. அல்லாஹ் ஸலவாத்து சொல்ல சொன்னான், சலாமும் சொல்ல சொன்னான். இன்னல்லாஹ ஓ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் இந்த இறை தூதருக்கு அருள் புரிந்து விட்டான், அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். இந்த மலக்குமார்கள் இந்த இறை தூதருக்காக வேண்டி அருளை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, சல்லு அலைஹி, அவருக்காக நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், அருளை தேடுங்கள். வஸல்லிமு, சலாமும் சொல்லுங்கள். அல்லாஹ் சொன்னான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், கைஃப நுஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீது சலாம் சொல்வது எப்படி, ஸலவாத்து சொல்வது எப்படி கேட்கிறார்கள். சலாம் சொல்றது ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸலவாத்து சொல்வது எப்படி கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா என்று தொடங்கி இன்னக ஹமீதும் மஜீத் என்று முடியும் வரைக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். பிறகு சஹாபாக்கள் சொன்னார்கள், எப்பொழுது இதை எப்போது சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அப்போது சொன்னார்கள். எப்போது சொல்ல வேண்டும்? பாங்கு சொன்னதற்கு பிறகு சொல்ல வேண்டும். இதுதான் நபிகளாரை நேசிப்பதற்கு அழகு. எங்கேயாவது பள்ளிவாசலில் பாங்கு சொன்னதற்கு பிறகு சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி அதிக பிரசங்கித்தனமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ பாங்கு சொன்னதுக்கு பிறகு சொல்றது. இவர்கள் பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ஓ நபியினா ஓ மௌலானா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மைன் என்று ஒரு கூட்டம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை, அல்லாஹு அக்பர் என்று பாங்கை தொடங்குகிறீர்களே, இதற்கு எங்கே ஆதாரம்? இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார்களா? இல்லையே. இதே நாகூர் ஹனீஃபா ஒரு பாட்டு பாடுவார், பெரியார் பிலாலின் தியாக வாழ்வை கூறுவேன் இதோ, பிரியாத வண்ணம் அன்பு பூண்டனர் பெருமானார் மீதில் என்று அந்த பாட்டு அப்படியே போகும். நம்மால் ஒரு ஆள் இப்படி பாட்டை கேட்டுக்கிட்டே வந்தாலும் கடைசி நேரத்தில் இந்த பிலால் வந்தாராம். இது கதை, பைத்தியக்காரர் மாதிரி சுத்தாராம், தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதா. மதினாவுல பைத்தியக்கார மாதிரியே பிலால் சுத்தி திரிந்தார் என்று சஹாபாக்களை கேவலப்படுத்தி நாகூர் ஹனீஃபா பாட்டு இருக்காரு. இவனு பாட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறான். ரைட்டு. அதுல கடைசியில இந்த பிலால் பாங்கு சொல்ல போறாராம். அப்படியே பாட்டு அப்படியே நிற்கும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு. உடனே நம்மால் கேட்டான், இந்த பாங்குக்கு ஸலவாத்தை சொல்லலையே கேட்டுட்டான். அப்ப சொல்றாங்க, அது மார்க்கத்தில் இல்ல. என்னடா இது, பாட்டு பாடுறவங்க கூட கரெக்டா பாங்கு சொல்றான், நீங்க பாங்கு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்லாத மாதிரி பாங்கு சொல்றீங்களே, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா பாங்கு சொல்றீங்களே. பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி புதுசா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் செய்யறது அநியாயம். இதுக்கு அவுது பில்லா, இந்த சைத்தானை விரட்டுறதுக்கு முன்னாடி இவன் இன்னொரு சைத்தானை விரட்டிட்டு இருக்கிறான். இதுல ஒரு பிதஅத். இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் செய்தார்களா? அங்கீகரித்தார்களா? இதை கூடாது என்று நாங்க சொல்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்? ரசூலுல்லாஹ் ஸலவாத்தை எப்படி சொல்ல சொன்னார்களோ அப்படி சொல்லுங்க. எப்படி சொல்ல சொல்லி இருக்கிறாங்க? பாங்கு சொன்னதுக்கு பிறகு சொல்ல சொன்னார்கள். அதே போல அத்தஹியாத்து ஓதிக்கொண்டிருக்கிறோம். அத்தஹியாத்து லில்லாஹி என்று தொடங்குகிற அந்த இறைவனுக்கான அந்த காணிக்கை ஓதிக்கொண்டிருக்கிறோம். தஹியத்து அது முடிகிறது, பிறகு ஷஹாதத்து, அதற்கு பிறகு ஸலவாத்தை ஓத வேண்டும், அப்ப சொல்லணும். அதே போல அதிகமாக ஸலவாத்தை சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 மடங்கு கூலி எழுதுகிறான். அதை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த ஸலவாத்தை முழுமையாக சொல்ல வேண்டும். ஒரு சபையிலே பல முறை ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறது. எப்பொழுது சொல்வது ஸலவாத்து? அந்த சபை கலைந்து செல்கிற பொழுது ஸலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இதை நாம் சொல்கிறோம். இதை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதுல எங்க அவமதிச்சிட்டோம்? இவர்கள் சொல்கிறார்களே இந்த ஸலவாத்தே கிடையாது, இது நபிகள் பெருமானார் அவர்கள் காட்டித்தராத ஒரு வழிகட்ட ஒரு காரியம். வருடத்திற்கு 12 நாட்கள் கூடிவிட்டு யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் என்று புதிதாக உண்டாக்கி இருக்கிறார்களே, இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹ் காட்டித்தரவில்லை. இதை விளக்கி கொண்டிருக்கிறோம். கேட்டால் இவர்கள் நபியை அவமதிப்பவர்கள் என்று. யார் அவமதிப்பவர்கள்? நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்னதை போன்று தொழுங்கள், அவர்கள் காட்டி தந்ததை போன்று நோன்பு வையுங்கள், அவர்கள் சொன்னதை போன்று சக்காத்து கொடுங்கள் என்று சொல்வது அவர்களை மதிப்பதா அவமதிப்பதா? அதை சொல்லக்கூடிய எங்களை பார்த்து நீங்கள் ஏளனமாக பேசுகிறீர்கள், நாங்கள் ஏதோ ரசூலுல்லாஹ்வை கொச்சைப்படுத்தி விட்டோம் என்று. நாங்கள் கேட்கிறோம், நபிகள் பெருமானார் மக்ரிபுக்கு முன் சுன்னத்தாக 2 ரக்காத்தை விரும்பினால் தொழுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்களே, அந்த சுன்னத்தை எந்த பள்ளிவாசலாவது வைத்திருக்கிறீர்களா? மக்ரிபுக்கு முன்னால் என்ன செய்கிறீர்கள்? பாங்கு
உடன் இக்காமத்துன்னு போட்டிருக்கிறீர்கள். எங்கே அந்த 2 ரக்காத்து சுன்னத்துக்கான இடம்? நேரம் எங்க போச்சு? அந்த அனுமதி எங்க? அங்கே நபிகளாருடைய கட்டளைக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கிறீர்கள்? இதனு லா தம்னு இமா அல்லாஹி அனில் மசாஜிதிலா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் தடை செய்யாதீர்கள் என்று சொன்னார்களே, நீங்கள் பெண்களை பள்ளிக்கு வரக்கூடாது என்று தடை செய்து கொண்டு தடுத்து கொண்டு வருகிறீர்களே, நீங்கள் நபிகளாரை எந்த லட்சணத்தில் வைத்திருக்கிறீர்கள் பாருங்கள். அவமதிக்கிறீர்களா இல்லையா? நபிகளாருடைய கட்டளையை மீறி உங்களுடைய அதிக பிரசங்கித்தனத்தை பதிவு செய்கிறீர்களா இல்லையா? இதான் மதிக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மார்க்கத்தை சொன்னார்களோ அந்த நபி வழிப்படி இவர்களுடைய தொழுகை கிடையாது. நெஞ்சின் மீது கை கட்டி தொழுதிருக்கிறார்கள். இது ஹதீஸில் இருக்கிறது. அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களா? ஹதீஸ்ல இருக்குதுன்னு காட்டினா என்ன செய்றீங்க? தூக்கி அந்த பக்கம் போடுங்க என்று பேசுகிறீர்கள். நீங்களா நபியை நேசிப்பது? அத்தகையாத்தில் விரலசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆட்காட்டி விரலை அசைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். குளிர்ல நடுங்கி இருக்கிறோம் என்று பேசுகிறீர்களே, ஏளனமாக பேசுபவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தகையாத் இருப்பிலே ஆட்காட்டி விரலை நீட்டி பிறகு அசைத்துக் கொண்டே இருந்தார்கள். தொழுகை முடியும் வரை செய்திருக்கிறார்களே, இதை செய்யுங்கள்னு கேட்டா இவர்கள் வியாக்கியானம் என்ன? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இப்படியெல்லாம் திடீர்னு ஏத்துக்க முடியாது. அப்ப அசைத்துக் கொண்டிருந்ததுக்கு என்னங்க விளக்கம்? அது குளிர்ல ரசூலுல்லாஹ்க்கு நடுங்கி இருக்கும் என்று பேசுகிறீர்களே, எந்த அளவுக்கு பேசுகிறார்கள்? இப்பொழுது யாராவது அத்தகையாத்து இருப்பிலே விரலசித்துக் கொண்டிருப்பார்கள், ஆனால் அவங்க நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு அப்படின்னு இழிவு பேசுகிறீர்களே. எதுக்குடா நெஞ்சின் மீது கை கட்டுகிறீர்கள்? சோளக்காட்டு பொம்மை மாதிரி அல்லவா இருக்கிறீர்கள் என்று நபிகளாருடைய தொழுகை முறையை கொச்சையாக பேசுகிறீர்களே, அவமதிக்கிறவர் யார்? அட, ரசூலுல்லாவை இழிவாக கேலி சித்திரம் வரைந்து டென்மார்க்ல வெளியிட்டானே, கொந்தளித்தது யார்? நபிகளாரை இழிவுபடுத்தி ஒரு சினிமா திரைப்படத்தை வெளியிட்டார்களே யூதர்கள், அதை அமெரிக்கா அப்படியே பரப்பியதே. எல்லா சமூக வலைதளங்களிலே கோடிக்கணக்கான மக்களிடத்திலே இந்த நச்சு கருத்தை விதைத்தார்களே, பதிவு செய்தார்களே, பரப்பி கொண்டிருந்தார்களே. அந்த நேரத்திலே ஒரு குரலை ரோட்டிலே நின்று மிகப்பெரிய கோப அனலை கக்கியது யார்? நபிகள் பெருமானாரை நேசிக்கின்ற இந்த தௌஹீது கூட்டம் தான் இந்த போராட்ட அலையை முதலில் கொந்தளிக்க செய்தது. அதற்கு பிறகுதான் பாகிஸ்தானிலும் ஸ்ரீலங்காவிலும் பர்மாவிலும் இன்ன பிற நாடுகளில் கொந்தளித்தது. மறந்து விட்டீர்களா? நபிகளார் மீது உள்ள அந்த அன்பு, அந்த பாசம், அந்த மரியாதை இழிவுபடுத்தி ஒருத்தன் வாயை திறந்துட முடியுமா? கொச்சையாக பேசிவிட்டு அவனுடைய பேச்சை முடித்துக் கொள்ள முடியுமா? இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தான் இந்த அகில உலகத்தாரும் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு என்பதை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிற கூட்டம் எது? நீங்கள் மாமனிதரை பற்றி சொல்லிக் கொடுத்தீர்களா? 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எதை சொல்லிக் கொடுத்தீர்கள்? மௌலிது என்ற பெயரால் கட்டுக்கதைகளை சொல்லிக் கொடுத்தீர்கள். ராத்திப் என்ற பெயரால் மக்களிடத்திலே வயிற்று பிளப்புக்காக வேண்டி கற்பனைகளை உருவாக்கினீர்கள். அவுளியாக்கள், மகான்கள், பெரியார்கள், முன்னோர்கள், நாதாக்கள் என்ற பெயரால் இஸ்லாத்தில் இல்லாத கட்டுக்கதைகளை உள்ளே புகுத்தினீர்கள். உமர் புலவர் சீரா புராணம் என்கிற பெயரில் கட்டுக்கதைகளை திணித்து விட்டது போல உங்கள் வேலையை செய்தீர்கள். அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, மென்மையான குணம், அள்ளி ஒழுங்கும் தயாள குணம், தியாக குணம், அர்ப்பணிப்பு எதையாவது எடுத்து சொன்னீர்களா? அவருடைய 23 ஆண்டு கால மக்கா வாழ்க்கை, மதினா வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தீர்களா? அந்த வரலாறை, உண்மையை உலகத்திற்கு எடுத்து வைத்தீர்களா? இல்லை. அதை இந்த உலகத்திற்கு ஆதாரப்பூர்வமான செய்திகளின் அடிப்படையிலே அந்த மா மனிதரை பற்றி உலகத்திலே லட்சக்கணக்கான மக்களிடத்திலே எடுத்து சென்றது எது? இந்த கூட்டம் இல்லையா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்கள் உயிரை விட மேலாக நேசித்துக் கொண்டிருப்பதன் வெளிப்பாடாகத்தான் நாங்கள் நபிகளாரை முன்னிலைப்படுத்துகிறோம். நீங்கள் பெரியார்களையும் முன்னிலைகளையும் ஊர் ஜமாத்தையும் முன்னோர்களையும் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். யார் அவமதிப்பது, யார் நேசிப்பது என்பதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்த ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன? இவர்கள் ஹதீஸ் மறுப்பாளர்கள். நபிகள் பெருமானார் அவருடைய சொல்லையும் நபிகளாரின் செயலையும் நபிகளாரின் அங்கீகாரங்களையும் திட்டமிட்டு மறுக்கக்கூடிய யூத கைக்கூலிகள். இவர்கள் குர்ஆனை எடுத்துக்கொண்டு ஹதீசுகளை தள்ளுபடி செய்யக்கூடிய வழிகேடர்கள், நவீன வழிகேடர்கள். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று இப்பொழுது விஷமத்தனமான பிரச்சாரம். எப்படிப்பட்ட பிரச்சாரம்? கடந்த பல ஆண்டுகளாக
நாம் எதை சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களில் உட்பட்டது என்று சொன்னோமோ அதையெல்லாம் இந்த தௌஹீத் ஜமாத் தள்ளுபடி செய்துவிட்டது. இவர்கள் ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய கூட்டம், வழிகட்ட பிரிவினர், இவர்களிடமிருந்து எச்சரிக்கையோடு இருங்கள் என்று விஷமத்தனமான பிரச்சாரத்தை பரப்பக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷமத்தை கிளப்பிவிட்டார்கள். நாமெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல் செயல் அங்கீகாரங்களை புறக்கணிக்கின்றோமாம். மக்களிடத்தில் இருந்து இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறோமாம். மக்களுடைய உள்ளங்களிலிருந்து மறைப்பதற்காக வேண்டி மறக்கடிக்க செய்வதற்காக போராடி கொண்டிருக்கிறோமாம். நபிகளாருடைய சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் இந்த சமுதாயத்தில் எடுத்து சொன்னால் பல தலைகள் உருளும் என்கிற நெருக்கடி இருந்த பொழுது கூட அதை யாருடைய அச்சுறுத்தலுக்கும் அடங்கி போகாமல் அன்னலம் பெருமானாருடைய வழிமுறையை உலகத்திற்கு எடுத்து சொன்னது இந்த ஏகத்துவ கூட்டம். தராவீஹ் 20 ரக்காத் என்கிற பெயரால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒரு வழிகட்ட காரியத்தை மார்க்கம் என்று உள்ளே புகுத்தியவர்கள் நீங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 8 ரக்காத்துகள் தான் இருந்தது என்கிற சுன்னத்தை உலகத்திற்கு எடுத்துரைத்தது இந்த கூட்டம். நாங்கள் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களா, மறைக்கக்கூடியவர்களா? விரலசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டத்தை கூட நீங்கள் மறைத்தீர்கள். விரும்பினால் அசைக்கலாம், விரும்பினால் நீட்டலாம் என்று உங்களுடைய அச்சத்தில், உங்கள் ஈமானிய ஆட்டத்தில் ஹதீஸை மறைத்தீர்கள். நாங்கள் வெளிப்படுத்தினோம். கடந்த காலங்களில் விரலை அசைத்துக் கொண்டிருப்பதற்காக விரல் ஒடிக்கப்பட்டு வழக்குகளை சந்தித்த தோழர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்த ஜமாத்தில்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள், வழிமுறைப்படுத்தி காட்டினார்கள். சஹருடைய வேளையிலே பாங்கு சொல்ல வேண்டும். 5 வேளை பாங்கு தொழுகைக்காக சஹருடைய வேளை ஒரு பாங்கு இருக்கிறது. சஹர் நேரத்தில் மக்களை விழிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக என்று நடைமுறையில் இல்லை. மக்கள் மறந்திருக்கிறார்கள், மக்களிடத்திலே சொல்லித்தரப்படவில்லை. இந்த நபி வழியை திடீரென்று அமல்படுத்தினால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிற பல கூட்டங்களுக்கு மத்தியிலே இந்த நடைமுறைப்படுத்திய கூட்டம் எது? தமிழகத்திலே சஹருடைய பாங்கை மக்களிடத்தில் அறிவிக்க முனைந்தது எது? ஆனால் நம்மை ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று திட்டமிட்டு விஷமத்தனமாக பிரச்சாரம் செய்கிற சஹாபாக்களை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, அந்த மதுகபு கூட்டத்தை போன்ற சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்கிற மனித கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கை கூட்டம் இருக்கிறதே, அந்த கூட்டத்தார்கள் இழிவாக பேசினார்கள். அந்த காலத்துல அலாரம் வாட்சி இல்ல, அதனால சஹருக்கு ஒரு பாங்கு சொன்னாங்க. இன்னைக்கு தான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல, எதுக்குடா பாங்கு என்று இந்த நபி வழியை கொச்சையாக பேசினார்கள். நாம் சொன்னோம் அலாரம் இல்லைன்னு தானே அந்த பாங்க வேணாங்கிறீங்க, இப்பதான் அலாரம் வந்துருச்சுல 5 வேளை பாங்கையும் விட்டுற வேண்டியதான. இல்ல அது பாங்கு, அப்ப இது என்ன போங்க? எவ்வளவு இலக்காரமாக பேசினார்கள். திடலில் தொழுகை நடத்துவது வேண்டும் என்பது சமுதாயத்தில் இல்லாத ஒரு நிலை இருந்தது. பள்ளிவாசலுக்குள்ளே திடல் தொழுகை இல்லாமல் பள்ளிக்குள்ளேயே இமாமத் என்ன செய்வாரு, தொழுகை நடத்திட்டு பயான் பண்ணிட்டு ஒரு பெரிய துவா ஓதிட்டு கைமடிப்பை வாங்கிட்டு சோழியை முடிச்சுட்டு போயிடுவாரு. ஆனால் நபி வழியில் பெருநாள் தொழுகை என்றால் அது திடலில் நடத்தப்பட வேண்டும். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திலே வழிகாட்டிய பல்வேறு காரியங்கள் நம்முடைய மக்கள் மத்தியிலே கைவிடப்பட்டதாக, இருட்டடிப்பு செய்யப்பட்டதாக இருந்த ஒரு கட்டத்திலே அதை மக்கள் மன்றத்திலே அறிமுகப்படுத்திய ஒரு கூட்டத்தை, யாருடைய எதிர்ப்புக்கும் அசைந்து வளைந்து கொடுக்காமல் அதை எதிர்கொண்டு இந்த நபி வழியை மக்களிடத்திலே அறிமுகப்படுத்திய இந்த கூட்டத்தை ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று பச்சை பொய்யர்களாக ஒரு அபாண்டத்தை எடுத்து வைக்கிறார்கள். அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? நம்ம ஹதீஸுகளை மறுக்கிறோம். என்ன மறுத்துட்டோம்? நபிகள் பெருமானார் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டு நபிகளார் புத்தி கோளாறு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டார்கள் என்ற ஹதீஸ் இருக்குது. தௌஹீத் ஜமாத் அந்த ஹதீஸை மறுக்குது என்று சொல்கிறார்கள். நபிகள் பெருமானார் அவர்கள் வளமையாக உம்மு ஹராம் என்கிற ஒரு பெண்மணி வீட்டுக்கு போவாங்க. அந்த பெண்மணியும் ரசூலுல்லாஹ்வுக்கு பேன் பார்த்து விடுவாங்க. அந்த வழக்கம் இருந்துச்சுன்னு ஹதீஸ் இருக்குது. தௌஹீத் ஜமாத் அதை மறுக்குது. நபிகளார் அவர்கள் பருவம் அடைந்த ஒரு பெரிய ஆம்பளைய ஒரு பெண்ணிடத்துல பால் குடிப்பா என்று சொல்லியிருக்காங்க, ஹதீஸ் இருக்குது, தௌஹீத் ஜமாத் மறுக்குது என்று சில செய்திகளை சொல்கிறார்கள். இது ஹதீஸா? இதை ஹதீஸாக நாம் ஒப்புக்கொள்ளலாமா என்பதற்கு தௌஹீத் ஜமாத் சொல்கிற விளக்கத்தை விடுங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்?
நாம் இதை ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கிறோம். எதனால்? எங்கள் சுய அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாலா? எங்களுடைய புத்திக்கு எட்டவில்லை என்பதாலா? நபிகளார் இது போன்ற செய்திகளை மறுக்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்காக. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன், என் மீது யார் வேண்டுமென்றே பொய்யை இட்டு கட்டுகிறானோ ஃபல்யத்தபவ்வ மக்அதஹு மினன்னார், அவர்கள் தங்களுடைய இடத்தை நரகமாக அமைத்துக் கொள்ளட்டும் என்று எச்சரித்தார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மீது எந்த அபாண்டத்தையும் பழி சுமத்த மாட்டார்கள், பொய்யர்கள் அல்ல. ஆனால் நபிகளார் சூனியத்தில் பாதிக்கப்பட்டது போலவும், அதனால் மனக்குழப்பம் ஏற்பட்டு பைத்தியக்காரராகிவிட்டது போலவும் அந்த பாதிப்பை உடைப்பதற்காக மதினாவிற்கு சென்றார்களாம். மதினாவிலே போய் அந்த எப்படி பாதிப்பு ஏற்பட்டது, தன்னுடைய தலைமுடி, சீப்பு, இதை ஒரு பேரிச்சம்பாளையில் வைத்து ஒரு கிணற்றுக்கு அருகிலே வைத்திருந்தார்களாம். ரசூலுல்லாஹ் எடுத்து உடைத்து விட்டார்களாம், அல்லது புதைத்து விட்டார்களாம். கதை தானே, எப்படி வேணாலும் சொல்லலாம்ல. உடைத்து விட்டார்களாம், புதைத்து விட்டார்களாம், ஏகப்பட்ட அறிவிப்பு வருது. உடனே ஆயிஷாட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அந்த நேரத்தில் அந்த கிணற்றை பார்த்தேன், எவனோ ஒரு சூனியை வச்சவன் கிணற்றின் கலரையே மாத்திட்டான். மதினாவினுடைய எல்லா மரங்களும் ரூசு ஷைத்தான், ஷைத்தானின் மண்டையை போன்று பேரிச்ச மரங்கள் இருந்தது. ஷைத்தான் மதினாவில் இருக்கிற எல்லா பேரிச்ச மரத்தின் மண்டையவே மாத்தி விட்டானா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இப்படி ஒரு கதை இருக்குதான். இதை நாங்க ஹதீஸ் நம்பணுமா? நாங்க மறுக்கிறதால இவர்கள் வழிகேடர்கள். நாங்க ஏன் மறுக்கிறோம் தெரியுமா? இது ஹதீஸ் கிடையாது. ஏன்? நபிகள் பெருமானார் அவர்கள் ஹதீஸ் என்பதற்கு ஒரு செய்தியை என்னிடமிருந்து வந்தது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை அளவுகோலை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதாக முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, இதா சமியத்துல் ஹதீஸ அன்னி, என்னை பற்றிய ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டால், தாரிஃபுஹு குலூபுக்கும் வ தலீனு லஹு அஷ்ஆருக்கும் வ அப்ஷாருக்கும், அதை கேட்ட உடனேயே உங்களுடைய உள்ளம் சொல்லும் இது ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டதுதான் என்று சொல்லும். உங்களுடைய உங்களுடைய உடலில் உள்ள மெய் ரோமங்கள் இருக்கிறதே, முடிகளும் கூட உணர்ச்சி வசப்படும், இது ரசூலுல்லாஹ் கண்டிப்பா சொன்னதுதான்ப்பா. இப்படிப்பட்ட தூதர் அழகான வழிமுறை நமக்கு சொல்லி இருக்கிறாங்கப்பா என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீர்கள். எந்த அளவிற்கு? ஒத்தரவுன அன்னஹு மின்கும் கரீப், இது ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக சொன்னதுதான் என்று நீங்களும் முடிவுக்கு வருவீர்கள். ஃபஅனா அவுலாக்கும் பி, அதை நான் தான் சொல்லி இருப்பேன், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சாம்பிளுக்கு ஒரு செய்தியை சொன்ன உடனே இதை ரசூலுல்லாஹ் தான்ப்பா சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்கப்பா என்று நாமே ஒரு முடிவுக்கு வருவோமே, அப்படி இருக்கும். எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கும்போது ஒருவர் கேட்கிறார், மறுமை நாள் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பதில் சொல்லல. ஏன்னா அல்லாஹ்ட்ட இருந்து வரணும் இல்லையா, பதில் உடனே சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு கேள்வி கேட்டவர் எங்க கூப்பிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, அமானிதம் பால்படுத்தப்பட்டால் நீ மறுமை நாளை எதிர்பார்க்கலாம் சொன்னாங்க. உடனே அவரு கேட்டாரு, அமானிதம் பாலானால் மறுமை நாள் வந்துடும் என்றால் எப்படி அமானிதம் பாலாகும், அதை எப்படி அறிந்து கொள்வது? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா உசிதல் அம்ரு லி கைரி அஹ்லிஹி ஃபன்தலிர்ஸா, தகுதியற்றவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டால் மறுமை நாளை நீ எதிர்பார்க்கலாம். நாங்க இன்னைக்கு பல காட்சிகள் என்ன உண்மைப்படுத்துகிறது? மத்தியிலிருந்து மாநிலங்கள் வரைக்கும், மாவட்டத்திலிருந்து மாநிலம், தேசியம், சர்வதேசம் வரைக்கும் என்ன அறிவாளிகள், அனுபவசாலிகள், பட்டதாரிகள், நாட்டின் நடப்புகளை புரிந்தவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்களா? கூமுட்டைகள் எல்லாம் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். மனுஷனுக்கு ஆதார் அட்டை கேள்விப்பட்டிருக்கோம், மாட்டுக்கு ஒரு ஆதார் அட்டையை போட்டானே, எப்பேற்பட்ட திட்டம்! மனுஷன் மூஞ்சியே ஒழுங்கா வர மாட்டேங்குதுங்க. நம்ம போட்டோ எடுக்கிறதுக்கே லேப்டாப்ல எவ்வளவு சிரமப்படுறான். நம்ம எவ்வளவு அலங்காரமா போட்டோ கொடுத்தாலும், குறிப்பா இந்த லைசன்ஸ் எடுக்கும்போது, ஓட்டைடி எடுக்கும்போது, ஆதார் அட்டை எடுக்கும்போது உட்கார்ற வேகத்தில் அவன் கடுகடு சிடு சிடுன்னு அப்படிங்கிறதுக்குள்ள நம்மளை திருட்டு பைய மாதிரி போட்டோ வந்துடுது. நம்மளும் எவ்வளவு போக்கஸ் கொடுத்தாலும் இவங்கள்ட்ட வர போட்டோ அப்படிதான் இருக்கும். அது நம்ம பொம்பளைங்க சும்மாவை உடனும் ஏற்கனவே 27 வயசாகி போச்சு, 25 தாண்டிடுச்சு, 26 தாண்டிடுச்சு, 27 தாண்டிடுச்சு, இந்த போட்டோல அவங்க 20 தெரியணுங்கிற மாதிரி ஆசைப்பட்டு எல்லா இடத்துலையும் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தா, இவன் என்னடானா 47 வயசு மாதிரி ஆக்கி வச்சிருப்பான். போதா குறைக்கு பேர்ல அவங்க அம்மா பேரை போட்டு வச்சிருப்பான், அல்லது அவங்க அப்பா பேரை போட்டு வச்சிருப்பான்.
என்னடா இது பொம்பளை மூஞ்சியா இருக்குது, அப்துல் கான் போட்டு இருக்குது, அவங்க அப்பன் பேரை மாத்தி போட்டாங்க. இப்படிப்பட்ட கல்லாயிடி மாதிரி ஆக்கி வச்சுட்டு இதை சரி பண்றதுக்கே நம்ம நாடு பல வருஷம் எடுக்கும் போல இருக்கிறது. இந்த லட்சணத்துல மாட்டை கொண்டு வந்து ஆதாரற்ற எப்படி கொண்டு வந்து எங்க நிக்க வச்சு போட்டோ எடுக்க போறான்னு தெரியல. வரிசையா நில்லுங்கடா, எல்லாமே நிப்பாட்டுடா, வாடி வாசல்ல திறந்து விட்டான்னு வைங்க, கட கட கடன் வரும். லேப்டாப் தூக்கிட்டு பின்னாடியே ஓடுவாங்க, வாழைத்தான் போட்டோ எடுக்கிறது. மூஞ்சி எப்படி எடுக்கிறது? சரி புடுறா, மாட்டு பேர் என்னடா இது சொல்லு, காளை, அம்மா பேரு செம்பகம், அப்பன் பேரு கொம்ப மூக்க காரி, எதையாவது சொல்லிட்டு போ. எங்கடா பிடிச்சிங்க? அந்த குப்பை தொட்டிக்கிட்ட தான் இருந்துச்சு, பிடிச்சிட்டு வந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கடா அந்த அட்டையை காணோம், மாடு சாப்பிட்டுச்சுங்க. இதுக்காடா ஆதார் அட்டை? ஆதார் அட்டைன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க. நாளைக்கு மாடாளுமன்றம் உண்டாக்கிடுவாங்க போல. எல்லாரும் ஜெர்சியை கூட்டிட்டு வா, காரிகாலையை கூட்டிட்டு வான்னு பேசுவாங்க போல இருக்குது. இப்படிப்பட்ட கூமட்டை ஆட்சியாளர்கள்லாம் பார்க்கும்போது நம்ம டக்குன்னு முடிவு எடுக்கிறோம். ரசூலா எவ்வளவு அழகா சொன்னாங்க பாத்தீங்களா? தகுதியற்றவர்களுக்கெல்லாம் ஆட்சி வழங்கப்பட்டால் மறுமை நாளை எதிர்பாரு. இது ரசூலா சொன்னது தாங்க. எப்படி ஒரு முடிவுக்கு வரும்? எவ்வளவு நெருக்கமா இருக்கிறது. இதே போல ரசூல்லா இன்னொன்றையும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஓ இதா சமயத்துமுல் ஹதீஸ் அன்னி துன்கிருஹு குலூபுக்கும், நீங்கள் என்னிடமிருந்து சில செய்திகள் வந்ததாக, என்னை பற்றிய சில செய்திகளை கேள்விப்படுவீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளவே உங்கள் மனது வெறுக்கும். அதே போல ஓ தன்ஃபிரு அஷ்ஆருக்கும் வ அப்ஷாருக்கும், உங்களுடைய உடலும் உங்களுடைய உடல் ரோமங்களும் கோபத்தால் வெளிப்படும். இது ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க, அல்லது இது ரசூல்லா சம்பந்தப்பட்டதா இருக்காது, இது ரசூல்லாவுக்கு தொடர்பே இருக்காது என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஓ தரவுன அன்னஹு மின்கும் பஈத், இதுக்கும் ரசூல்லாவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, இதற்கும் ரசூல்லாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது என்று நீங்களும் நினைப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, ஃபஅனா அபாதுக்கும் மின்ஹு, நானும் அதற்கு சம்பந்தப்படாதவன். என்னை பத்தி 4 பேர் உட்டடிப்பான், நம்பாத. அப்படி உட்டடிக்கப்பட்ட யூத கைகூலிகளால் ஊடுருவப்பட்ட செய்திகள் தான் இந்த செய்திகள். நான் கேட்கிறேன், லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைஸ்வத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான் என்கிற திருவசனத்தை போதித்த பெருமானாருக்கு சூனியம் வைக்கப்பட்டதா? வலா யுஃப்லிஹு சாஹிரூன், எந்த சூனியக்காரர்களும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னார்களே, அந்த தூதருக்கு சூனியமா? ஒருத்தர் வந்தார், என்ன முகமதே, நான் மிகப்பெரிய மந்திரவாதி, உங்களுக்கு ஏதோ சூனியம் வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க என்று எதிரிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரசூலுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னவங்களாம் அநியாயக்காரன் தானே, அநியாயக்காரன்லாம் காஃபிர் தானே. அவர்கள் உனக்கு ஏதோ சூனியம் இருக்கிற மாதிரி பேசுறாங்க, நான் உனக்கு மந்திரிச்சு விட்டு உன் சூனியத்தை எடுக்கவா என்று ஒருவர் வந்தார். ரசூலுல்லாவை சந்தித்தார். நபிகள் பெருமானார் இடத்துல கேட்டார், அப்படி நீங்க என்னத்தான் பேசிட்டு இருக்கிறீங்க மக்கள்கிட்ட, உங்களை ஒரு பைத்தியக்காரர் மாதிரி மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்களேன்னு கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மது வ நஸ்தஈனு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்படி நாங்க ரசூலுல்லாஹ். இதை கேட்ட உடனேயே இந்த வார்த்தை அம்சம், இந்த அமைப்பு, ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவரிடமிருந்து எழுத படிக்க தெரியாதவரிடமிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தையினுடைய அமைப்பை பார்த்து விட்டு சொன்னார், நான் இதற்கு முன்னால் எத்தனையோ சூனியக்காரர்கள் என்று ஏமாற்று பேர்வழிகளை பார்த்திருக்கிறேன், குறிகாரர்கள் ஜோசியக்காரர்களை பார்த்திருக்கிறேன், கவிஞர்களின் சொல்லை கேட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் பேசிய வார்த்தைகளின் அர்த்தத்தை தோண்டினால் கடலில் ஆழத்திற்கு போய்விட்ட வார்த்தைகள். இப்பொழுது சொல்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், முஹம்மதே, நான் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறேன் என்று லிமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் வந்தாரே, மந்திரிப்பவன் என்று சொல்லக்கூடியவனும் கூட சத்திய மார்க்கத்தில் இணங்கி போனதுதான் உண்மை வரலாறு. அப்படிப்பட்ட தூதர் சூனியத்தால் பாதிக்கப்பட்டார்களாம், பைத்தியமானார்களாம், திணறினார்களாம், மறந்தார்களாம், குடும்பத்தை இழந்தார்களாம். எத்தனை கட்டுக்கதைகள். நான் கேட்கிற, ரசூலுல்லாஹ் எவ்வளவு தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். 4 பேர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், பட்டியலிட்டார்கள் ரசூலுல்லாஹ். யாரு? பெற்றோரை நோவினைப்படுத்தக்கூடியவன், வேதனைப்படுத்தக்கூடியவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்றார்கள். அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? அப்படி என்றால் பெற்றோரை கொடுமைப்படுத்துபவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான், பெற்றோரை கண்ணியப்படுத்தவன் சொர்க்கத்தில் நுழைவான், பெற்றோரை கொடுமைப்படுத்தக்கூடியவன் நரகத்தில் நுழைவான். இதான அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா முதுமினுல் ஹம்ர், மதுவுக்கு அடிமையானவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அப்படி என்றால் மதுவுக்கு அடிமையானவன் நரகத்தில் நுழைவான், மதுவை வெறுத்தவன் அல்லாஹ்வை நம்பி இருப்பானே ஆனால் சொர்க்கத்தில் நுழைவான். இதான அர்த்தம். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முகذிபும் பில் கதிர், விதியை
பொய் என்று மறுக்கிறானே அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அப்படி என்றால் அவன் நரகத்தில் நுழைவான். விதியை நம்பியவன் சொர்க்கத்தில் நுழைவான். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலா முஃமினும் பிசிர், சூனியத்தை உண்மை என்று நம்புகிறானே அவனும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அப்படி என்றால் அவன் நரகத்தில் நுழைவான். சூனியத்தை உண்மை அல்ல அது பொய் என்று சொல்பவன் சொர்க்கத்தில் நுழைவான். அதைத்தான் தௌஹீத் ஜமாத் சொல்கிறது, சூனியம் ஒரு பொய் என்று. அப்படிப்பட்ட ரசூலுல்லாவுக்கே சூனியம் வைக்கப்பட்டதாக ஊரை ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் பொய்யர்கள் என்று சொல்கிறோம். ஏதோ ஹதீசுகள் என்ற பெயரால் உள்ளே ஊடுருவ செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறோம். மனிதன் என்ற அடிப்படையிலே கவனக்குறைவாக எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்கிறோம். இதை ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்திருக்காது, ரசூலுல்லாவுக்கு தொடர்பு இருக்காது என்பதை திட்டவட்டமாக சொல்கின்றோம். அல்லாஹ் ரசூலுல்லாவை சவால் விட சொன்னான், வாருங்கள் ஒவ்வொருத்தனா வா, ரெண்டு பேர் வா, செக் பண்ணி பாரு. மாலி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, இந்த தூதருக்கு எந்த மனபாதிப்பும் ஏற்படல என்று அல்லாஹ் சவால் விட்ட ஒன்றை, ரசூலுல்லாஹ் சவாலுக்கு அழைத்த ஒன்றை ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டு பாதிப்பு வந்தது என்று சொல்கிறார்களே, இது நபி வழியா? இது நபி வழி அல்ல, வழிகேடு. அந்த வழிகட்ட செய்திகளை நாங்கள் ஹதீஸ் என்று ஒப்புக்கொள்ள மாட்டோம். இது யாருடைய வழி? இதுதான் நபி வழி. நபிகளாருக்கு தொடர்பு இல்லாத ஒன்றை நபிகளாரை ஏமாற்றுகிற, கொச்சைப்படுத்துகிற, அவமதிக்கிற, நபிகளாருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற ஒன்றை ஹதீஸ்னு எவன் சொன்னாலும் நம்ப கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு அந்நிய பெண் வீட்டுக்கு போவாங்களாம், அங்க போய் பேன் பார்த்துட்டு வருவாங்களா, இதை நாங்க சொன்னோம் நாங்க நம்பணுமா? இது எப்படி ரசூலுல்லாஹ் செய்வார்கள்? இன்னக்கல அலா குலுக்கின் அதீம், மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் அவரை புகழ் பாராட்டுகிறான். அதே போல இந்த தூதர் தன்னுடைய நற்குணத்தை வைத்தே இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார். லக்கது லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கபுலி அஃபலா தாக்கிலுன், மக்களே யார் உங்கள்ட்ட இந்த சத்தியத்தை சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு வருஷம் உங்களோட வாழ்ந்தவனேப்பா நான் தான், வேற யாரும் இல்ல, உங்களோட தானே வாழ்ந்தேன். என்ன நீங்க பார்த்திருக்கீங்கல்ல? பொய்யனா நானு? ஏமாற்று பேருவழியா? இன்ன தப்பெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சீங்களா? யாரு சொல்றா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற? சிந்திச்சு பாரு. இவர் பொய் சொல்வாரா? இவர் தப்பு செய்வாரா? இவர் கெட்டெண்ணத்துல பேசுவாரா? இவர் சுயலாபத்தை அடைவாரான்னு சிந்திச்சு பாரு என்று தன் நற்குணத்தையே சான்றாக வைத்து ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன அந்த அன்னலாரா, எந்த பெண்ணையும் தன் மனைவிமார்களை தவிர எந்த பெண்ணையும் கைப்படாத, பையத்து உறுதி பிரமாணம் செய்கிற பொழுது கூட கையை தொடாத அந்த அன்னலாம் பெருமானாரா அந்நிய பெண் வீட்டிற்கு போயிருப்பார்? இதை கனவிலும் நினைக்க முடியுமா? என்ன சொல்லுவோம்ல, கனவுல கூட நினைக்க முடியாது என்று அப்படி விரண்டு ஓடுகிறோமே. நபிகளாரும் இந்த அபாண்டத்தை கண்டு விரண்டு ஓடுவார்கள். இது தூதர் வழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், 2 ஆண்டுகள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவாள். யுர்லியன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன், பரிபூர்ணமான 2 ஆண்டுகள் பால் ஊட்டுவாள். இதான் சட்டம். வயசுக்கு வந்த ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணினுடைய மார்பிலே பால் குடிக்கலாமாம். அதை ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த பெண் கேட்டாலாம், அல்லாஹ்வின் தூதரே ஒரு இளைஞனாச்சே, அது அப்படித்தான், நீ குடுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்களாம். எனக்கு தெரியும், உனக்கு மட்டும் இந்த சான்ஸ் தாரேன் அப்படின்னாங்களா ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! ஒரு நபிகள் பெருமானாரை எவ்வளவு கேவலமான சித்திரத்தை வைத்து இந்த கதையை, கட்டுக்கதையை, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை ஹதீஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவருடைய உள்ளம் எப்படி கோணி விட்டது என்று பார்த்தீர்களா? அப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறதா இஸ்லாத்துல? அந்நியானவை அப்படி சொல்லப்பட்ட மார்க்கத்துல அவன் பெரிய ஆம்பளையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பால் கொடு, அதன் மூலம் நீ தாய் ஆயிரு, ஒரு பிள்ளை ஆயிருவாராம். இப்படி ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பார்களா? இதை கேட்ட உடனேயே சச்சா நிப்பாட்டுங்க இந்த செய்தியை, அருவருப்பா இல்லைன்னு நீங்கள் நினைப்பீர்கள். இதுதான் அனைத்து மூமின்களுடைய பண்பு, இதுதான் தூதருடைய பண்பு. என்னை பற்றி இப்படி பேசுகிறீர்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல, மானரோஷம் இல்ல, அறிவு இல்லை என்று ரசூலுல்லாஹும் அதை ஒதுக்குவார்கள். ஏனென்றால் இது ஹதீஸுக்கு தகுதியற்றது. இதை சிந்திக்க வேண்டாம். இதனால் இந்த கட்டுக்கதைகளை நாங்கள் புறக்கணிக்கின்றோம். ஆனால் நபிகள் பெருமானாரிடமிருந்து வந்ததாக திருக்குரானுக்கு உட்பட்ட அறிவிப்பாளர் தொடர் சரியாக, இணைப்பு சரியாக இருந்தால் அந்த செய்தியை ஏற்று நடப்பதில், அதற்காக இந்த சமுதாயத்தில் எதையும் விலையாக கொடுப்பதில் இந்த தௌஹீத் ஜமாத் ஒரு காலத்திலும் தயங்காது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். அதே போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும். அவர்களுக்கு பின்னால் மார்க்கம் என்று ஒன்றை தீர்மானிக்கின்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்று நாம் சொல்கிறோம். இதை சொல்கிற பொழுது
மதுகபுவாதிகள்ல இவங்க எப்படிப்பட்ட வழிகேடு என்றால், ஒரு ஆளை பின்பற்றி வழிகட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஷாஃபி, எனக்கு அபு ஹனீஃபா என்று ஒரு ஆளை பின்பற்றி வழிகட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு புது கூட்டம் வந்திருக்கிறது. எங்களுக்கு ஒட்டுமொத்த சகாபாக்களும் மார்க்கம் என்று எந்த தத்துவத்தை குரானிலும் ஹதீஸிலும் இல்லாத ஒன்றை சொல்கிறார்களோ அதுவும் இறை செய்திதான். அதை ஏற்று நடப்பதும் வணக்கம்தான். அதை செயல்பட்டாலும் அது ஒரு இபாதத்து, மறுமையில கூலி வழங்கப்படும் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அத்தனை சகாபாக்களும் ஏகோபித்து முடிவெடுத்து ஒரு செய்தியை சொல்வார்கள். அதை நாங்கள் மார்க்கம் என்று செயல்படுத்துவோம், அது குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாவிட்டாலும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சொல்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜும்மாவில் ஒரு பாங்கு இருந்தது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலே 2 பாங்கு வந்ததா இல்லையா? இது சகாபாக்களின் நடைமுறை தான், குர்ஆன் ஹதீஸில் இல்லாததான், வஹீயின் உட்படாததான். ஆனால் நாங்கள் செய்வோம். ஏன்? சகாபாக்கள் செய்திருக்கிறார்கள், அவர்கள் தியாகிகள், நல்லவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நாங்க சொல்றோம், சகாபாக்கள் செய்திருந்தாலும் அது மார்க்கம் அல்ல அப்படின்னு சொல்றோம். உடனே நம்மளை பார்த்து சொல்றாங்க, இவர்கள் நபித்தோழர்களை அவமதிப்பவர்கள், நபித்தோழர்களை நையாண்டி செய்பவர்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் எந்த அடிப்படையிலே சொல்கிறோம்? நபிகளாரின் வழியின் அடிப்படையிலே சொல்கிறோம். நபிகளார் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இன்ன ரிசாலத்தை ஒன் நுபுவத்தை கது இன்கதாத், தூதுத்துவம் நபித்துவம் எல்லாம் முறிந்து போகிவிட்டது. லா நபிய பாதி வலா ரசூல், தூதரோ நபியோ யாரும் வரப்போவது கிடையாது. ஏன்னா ஏன் ரசூல 2 வார்த்தைன்னு சொல்றாங்கன்னா, ரசூல்னாலும் நபினாலும் ஒன்று தான். எனக்கு பிறகு எந்த ரசூலும் வரமாட்டார் வைங்க, 4 பேர் இருந்துச்சு, ரசூல் தான் வரமாட்டார், நபி வரலாருமா. எனக்கு பிறகு எந்த நபி வரமாட்டார் வைங்க, நபி தான் வரமாட்டாரு, ரசூல் வரலாமா. பல ஃப்ராடு பேர் வழிகள் வருவார்கள். அதனால் ரசூலா சொன்னாங்க, நபி ரசூல் எந்த பேர்லயும் வரமாட்டான். ஏன்? எனக்கு பிறகு வஹீயின் தொடர்பு முறிந்து விட்டது. ரசூல்லா காலத்திற்கு பிறகு நபி தோழர்கள் கண்ணீர் வடித்தார்கள். இதான் நபி வழி. என்ன கண்ணீர் வடித்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உயிரோடு இருந்து கொண்டிருந்தால் அல்லாஹ்விடம் இருந்து இறை செய்திகள் நமக்கு கிடைக்குமே, இப்பொழுது அது போய்விட்டதே. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ணீர் வடிக்கவில்லையா? கவலைப்படவில்லையா? இறை செய்தியின் தொடர்பு முறிந்து விட்டது என்று கண்ணீர் வடித்தார்களே. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூட அழகாக சொன்னார்கள், நாம் ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை சில நேரங்களில் அல்லாஹ் அடையாளம் காட்டி கொடுத்து விடுவான், அதை வைத்து தண்டித்து விடுவோம். இப்பொழுது ரசூலுல்லாஹ் உயிரோடு இல்லை, எனவே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை நாம அல்லாஹ்விடமிருந்து எந்த அறிவிப்பையும் பெற முடியாது, வெளிப்படையாக பார்த்துத்தான் முடிவெடுக்க முடியும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்களே. அதிலிருந்து என்ன உணர்த்தினார்கள்? தூதரோடு இறை செய்தி அந்த வருகை முற்று பெற்று விட்டது என்றார்களே. அதனால் சொல்கிறோம், இறை செய்தியை தீர்மானிக்கிற அதிகாரி சென்று விட்டார், அவ்வளவுதான், அதோடு முடிந்து விட்டது. அதை தீர்மானிக்கிற அதிகாரம் எந்த தோழர்களுக்கும் இல்லை. இவங்க என்ன சொல்லுவாங்க? நபி தோழர்களை நம்ம யாரை பின்பற்றினாலும் சொர்க்கம் கிடைச்சிரும். இவர்களுக்குத்தான் நபிகளார் அழகான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் ஹவுலுல் கௌசர் என்று சொல்லப்படுகிற ஒரு தடாகம், தண்ணீர் தடாகம், அதிலே எனக்கு தெரிந்தவர்கள் வருவார்கள், இஸ்லாமியர்கள் வருவார்கள், அந்த எனக்கு தெரிந்தவர்கள் வருவார்கள், நானும் அவர்களை அறிந்திருக்கிறேன், அவர்களும் என்னை அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு நான் தண்ணீரை எடுத்து கொடுக்கிற பொழுது மலக்குமார்கள் தட்டி விடுவார்கள், வேண்டாம் என்று தடை செய்வார்கள். நான் கேட்பேன், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவர்கள் என் தோழர்கள், இவர்களுக்கு நான் தண்ணீர் கொடுக்க கூடாதா என்று கேட்பார்களாம். அந்த நேரத்திலே மலக்குமார்கள் சொல்வார்களாம், யா முஹம்மது, முஹம்மதே, லா தத்ரி மா ஹதசு பாதக், உனக்கு பிறகு அவங்க என்னென்ன புதுசா உண்டாக்குனான்னு உனக்கு தெரியுமா? மார்க்கத்தில் இல்லாததை, வஹீயில் இல்லாததை புதிதாக என்ன உண்டாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். எனவே இவர்கள் இந்த தண்ணீரை குடிக்க தகுதியற்றவர்கள் என்று சில நபி தோழர்கள் தடுக்கப்படுவார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் இந்த சலஃப் என்கிற வழிகேடர்களை போன்று வியாக்கியானம் சொன்னார்களா? சேச்ச, சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்கள் எதை உண்டாக்கினாலும் அது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டது என்று அவர்களுக்கு முட்டு கொடுத்து பேசினார்களா? சுஹுகன் சுஹுகன். அப்படி என்றால் இத்தனை மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உண்டாக்கிய இந்த நபி தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து தூரமா போகட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த கொள்கையின் அடிப்படையில் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அதில் இல்லாத ஒன்றை புதிதாக உண்டாக்குற அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்று சொல்கிறோம். இது நாங்கள் நபி தோழர்களை அவமதிப்பதா? நபி தோழர்களின் தியாகத்தை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்ததே தௌஹீத் ஜமாத்.
நீங்கள் தியாகம் என்கிற பெயரால் கட்டுக்கதைகளை சொன்னீர்கள். நாங்கள் அந்த தியாகங்களில் உள்ளதை உள்ளபடி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நபித்தோழர்கள் என்ன தியாகங்களை செய்தார்கள், எவ்வளவு அர்ப்பணித்தார்கள். அவர்களும் மனிதர்கள் தான், சில பிழைகள் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவன் என்று சொல்லுகிறோம். ஆனால் மார்க்கத்தை தீர்மானிக்கின்ற அதிகாரிகள் அந்த நபித்தோழர்கள் கிடையாது என்று சொல்கிறோம். அட யாருமே கிடையாது. நம் மீது ஒரு அபாண்ட பழி, இவர்கள் பிஜேவை பின்பற்றுகிறார்கள், நாங்கள் சகாபாக்களை பின்பற்றுகிறோம். நீங்கள் யாரை பின்பற்ற போகிறீர்கள்? புதுசா வைக்கிறார்கள். நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம், நீங்கள் சகாபாக்களை பின்பற்றீர்கள், அது வழிகேடு. நாங்கள் பிஜேயை பின்பற்றவில்லை. அப்படி பின்பற்றினால் அவன் வழிகட்டவன். நாங்கள் நபிகள் பெருமானாரை தான் பின்பற்றுகிறோம். ஒன்ன காட்டுங்க, ஒரே ஒரு சாம்பிள். இந்த செயலை நீங்க பிஜேவை பார்த்து காப்பி அடிச்சு செய்யறீங்க. இது பிஜே மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரு, இது குரான்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, வஹீல இல்ல. அப்படி ஒரு வணக்க வழிபாட்டில் மார்க்க சட்டத்தில் ஒண்ணு காட்டுங்க பார்ப்போம். முடியுமா? காழ்ப்புணர்ச்சி, கோபங்கள், எதிர்ப்புகள், பொறாமை, அதன் வெளிப்பாடாக இந்த ஜமாத்தை வழிகட்ட கூட்டமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போல இந்த ஜமாத்தின் மீதுள்ள இன்னொரு வகையான கோபம் என்ன? இவர்கள் இமாம்களை அவமதிப்பவர்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் எங்கே இமாம்களை அவமதித்தோம்? நீங்கள் தான் ஷாஃபி ஹனஃபி என்ற பெயரால் சில புத்தகங்களை எழுதி வைத்திருக்கிறீர்கள். அந்த இமாம்கள் சொல்லாததையெல்லாம் மார்க்கம் என்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த புத்தகங்களுக்கும் இமாம்களுக்கும் தொடர்பில்லை என்று சொல்கிறோம். இன்றைக்கு மதரசாக்களில் வைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்களில் ஹனஃபி மதுஹப் சார்பில் வைக்கப்பட்டிருக்கிற புத்தகம் ஹிதாயா வைத்திருக்கிறார்கள். அந்த ஹிதாயாவை அபு ஹனீஃபா எழுதினாரா? அவர் காலத்தில் எழுதப்பட்டதா? அவர் இறந்து போய் 400 வருடம் 500 வருடங்கள் கழித்து யாரோ எழுதின புத்தகத்திற்கு அபு ஹனீஃபா பேரை போட்டீங்க. அது எப்படி அவருக்கு சம்பந்தமாகும்? துருல் முக்தார் என்ற புத்தகம் எழுதுகிறீர்கள், அதற்கு விளக்கமாக ரத்துல் முஹத்தார் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினீர்கள். ரெண்டுமே அபு ஹனீஃபாவுக்கு தொடர்பு அல்ல. சம்பந்தம் இல்லாம எழுதிவிட்டு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி 900 வருஷம் 800 வருஷம் 700 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு மனுஷனை பிடிச்சி இழுத்து அவர் சொன்னாருன்னு காப்பி பண்ணி நீங்க ஒரு மதுஹப் புத்தகத்தை வைத்திருக்கிறீர்களே, இதற்கும் அந்த இமாம்களுக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்கிறோம். ஷாஃபி இமாம் என்று மஹல்லி என்கிற கித்தாபை வாசிக்கிறீர்கள், ஃபத்துல் முயின் என்கிற கித்தாபை வாசிக்கிறீர்கள், இயானத்து தாலிப் என்கிற புத்தகத்தை வைத்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் ஷாஃபி இமாம் எழுதினதா? இதில் நாங்கள் இமாம்களை இழிவுபடுத்தலையே, நீங்க தான் அந்த இமாம்கள் பேரை சொல்லி அவர்களை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். யாராவது இந்த புத்தகத்தை படிச்சான்னா முதல்ல உங்களை திட்ட மாட்டான், இந்த இமாம்களை திட்டிட்டு போயிடுவான். ஏன்? அவ்வளவு லட்சணத்தில் எழுதி வைத்திருக்கிறீர்கள், அவ்வளவு உளறல்கள், அவ்வளவு ஆபாசம், அவ்வளவு முரண்பாடுகள், நபிகளாருக்கு மாற்றமாக இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிற சட்ட திட்டங்கள். ஒரு பைத்தியக்காரத்தனத்திற்கு ஒரு சாம்பிள் பாருங்க. அதுல ஒரு சட்டம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதா வக்கஅ ரஜுலுன் அவ் கல்புன் ஃபி கித்ரி சாபுன், ஒரு நாய் அல்லது ஒரு மனுஷன் சோப்பு தொட்டியில் விழுந்து விட்டால், அதாவது தொட்டிக்குள்ள சோப்பு நிறையா கிடக்குதுங்க, அதுல ஒரு நாய் புதக்குன்னு விழுந்துருச்சுனாலோ, டபகடின்னு ஒரு மனுஷன் விழுந்துட்டாலோ, ஃபசார சாபுனன், பிறகு அவன் சோப்பாகவே மாறிவிட்டால், அது எப்படி சோப்பாவான்? இது புது டிட்டர்ஜென்டெல்லாம் இருக்குது, ஆய் விட்டால். இதுதான் பிரச்சனையே. இந்த மதுஹப்ல எடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மதுஹப் சட்டங்களும் என்ன தெரியுமா? இந்த விட்டால், தொட்டால், வந்தால், போனால், இதை வச்சு தான் சட்டம் எழுதியிருக்கிறாங்க. எதுக்கப்பா இமாம்களை பின்பற்றீர்கள்? குரான் ஹதீஸில் இல்லாத விஷயங்களை சொல்வதற்கு இமாம்கள். குரான் ஹதீஸ்ல இல்லாத விஷயம் அப்படி உண்மை இல்லை. ஒருவேளை இருந்தால் இப்படி வந்தா இவ்வளவு, இதுல கிளம்பின பிரச்சனை தாங்க இது. இப்ப குரானிஸ்ல எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது, ஒருவேளை தீர்வு கிடைக்காவிட்டால் இப்படி கிளம்பினாங்க முதல்ல. இதே மாதிரி தான். உதாரணத்திற்கு ஒரு ஆடும் ஒரு பொட்டை ஆடும் சேர்ந்து அதன் மூலம் ஒரு மனுஷன் பிறந்தால் எப்படிரா பிறக்கும்? பிறந்தால் இப்படி கிளம்பினாங்க. பிறந்தால் அவரே குரானை ஓதினால் ஓதலாம், பள்ளியில் நுழையலாம், தொழுக வைக்கலாம், இமாமத்து செய்யலாம், ஹஜ் பெருநாளில் தொழ வைக்கலாம். தொழுது விட்ட பிறகு குர்பானி கொடுப்பதற்கு ஆடு கிடைக்காவிட்டால், ஏண்டா ஊரே பெருநாள் தொழுகிறாங்க, ஒரு ஆடு கிடைக்காட்டி இப்படி வைக்கிறாங்க செக்கு. பயங்கரமான சட்ட சிக்கல். மாடு கிடைக்காட்டி, ஒட்டகம் கிடைக்காட்டி இவரையே போட்டு அறுக்கலாம். எவ்வளவு இப்படி உண்டானவங்க. இது மாதிரி சொல்றாங்க. ஒரு மனுஷனோ ஒரு நாயோ சோப்பு தொட்டியில விழுந்து சோப்பாக மாறிவிட்டால் அது தூய்மையாகிவிடும். இப்ப என்ன பண்ணணும்? இந்த மனுஷனை தூக்கிட்டு போய் உடம்புல தேய்க்கணும். யானையை கழுப்பாட்டு என்னடா பண்றது? அந்த நாய் சோப்பை தூக்கிட்டு வாங்க. என்னடா புதுசா நாய் சோப்புன்னு ஒன்று இருக்கு, பிராண்ட் பேரா? பிராண்ட் இல்லடா, நாயே தான்டா சோப்பு. இந்த சோப்பை தூக்கிட்டு, இந்த நாயை தூக்கிட்டு வந்து யானையை கழுவணும், இப்படி மனுஷனை தூக்கிட்டு வந்து உருட்டணும். ஏன்? சோப்பு.
இவ்வளவு பைத்தியக்காரத்தனமான சட்டத்தை படிச்சா நம்மளாம் என்ன நினைப்போம், எந்த கூமுட்ட பையனா இப்படி உட்கார்ந்து எழுதுன்னு கேட்போம்ல. இப்படி கேட்டா யாருக்கு இழிவு? இமாம்களுக்கு இழிவு. ஏன்? இவர்களை பேர் வச்சது அபு ஹனீஃபா சொன்னாரு, ஷாஃபி சொன்னாரு. இப்படி இமாம்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தினது யார்? நாங்களா நீங்களா? நீங்க எழுதி வச்ச மதுகபு புத்தகங்களை சவால் விட்டு சொல்கிறோம். இன்றைக்கு ஹதீஸ் கித்தாபுகளை புகாரி, முஸ்லீம், நசையி, திருமிதி, இப்னு மாஜா, அபுதாவுத் என்று மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு தில்லும் திராணி இருந்தா மதுகபு கித்தாபுகளை தமிழ்ல மொழிபெயர்த்து காட்டுங்க பார்ப்போம். அந்த லட்சணம் உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடும். அதற்குத்தான் இந்த மதுகபை ஒழிச்சு கட்டணும். மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத பல்வேறு செயல்களை மார்க்கம் என்று புதிதாக உள்ளே புகுத்தி இந்த இஸ்லாத்தை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே, அதை அம்பலப்படுத்துவதுதான் எங்கள் நோக்கமே தவிர, இஸ்லாத்திற்காக பாடுபட்ட, ஹதீசுகளை சேகரித்த, குர்ஆன் வசனங்களை எடுத்து சொல்லி இஸ்லாத்தை உலகெங்கிலும் எடுத்துரைத்த கண்ணியமிக்க இமாம்கள் 4 பேர் அல்ல, 4000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் இல்லையா? ஹசனுல் பஸ்ரி இல்லையா? நாஃபி இல்லையா? பிலால், அப்துல்லா பின் உமர் அவர்களுடைய மகன் பிலால் இல்லையா? இவர்கள் காலத்தை சார்ந்த எத்தனையோ இமாம்களை இருட்டடிப்பு செய்துவிட்டு திட்டம் போட்டு இந்த 4 பேர் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களே, அத்தனை இமாம்களை நாங்கள் மதிக்கிறோம். நீங்கள் அவர்கள் பெயரால் சம்பாதிக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல அடுத்து என்ன, இவர்களுக்கு இப்படித்தான் ஆவுனா என்ன பண்ணுவாங்க, வாய்கிலிய சவடால் விடுவார்கள். திடீர்னு எதையாவது கேள்வி கேட்டா விவாதத்துக்கு தயாரா என்று சொல்வார்கள். இது தௌஹீத் ஜமாத் மேல உள்ள குற்றச்சாட்டு. இவர்கள் இப்படி புதுசா உண்டாக்கி இருக்கிறாங்க. விவாதம் என்கிற பெயரால், தர்க்கம் என்கிற பெயரால் இஸ்லாத்தில் பிரிவினை உண்டாக்குகிறார்கள். விவாதத்தால் எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போவது கிடையாது. சொல்றது யாரு? மதுகபுவாதி சொல்லலாம், ஏன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, கொள்கை இல்ல. ஒரு சமாதி வழிபாட்டுக்காரர் சொல்லலாம். ஆனால் இந்த தமிழகத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று பிரச்சாரம் செய்கிற பொழுது சேர்ந்திருந்த ஒரு சில பேர் மதினாவின் சம்பளத்திற்காக வேண்டி, சவுதி அரசாங்கத்தின் சல்லிக்காக வேண்டி இன்றைக்கு அவர்களுடைய அசத்திய கொள்கையை விவாதத்தின் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூப்பிடுகிற பொழுது அவர்கள் சொல்லுகிற விளக்கம் என்ன தெரியுமா? விவாதத்தால் இந்த சமுதாயத்தில் ஒரு புண்ணியமும் ஏற்பட போவதில்லை. இதே கூட்டம்தான் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கோட்டாரில் விவாதம் நடைபெற்றது, சத்தியம் வென்றது என்று எழுதியவர்கள். கடைநல்லூரில் விவாதம் நடந்தது, மண்டையை பிளக்கும் விவாதம். கடைசி வரைக்கும் சமாதி வழிபாட்டுக்காரர்களின் கொள்கைக்கு சமாதி கட்டி அடக்கம் செய்யப்பட்டு விட்டு வந்தது என்றெல்லாம் புகழுரை சூட்டியவர்கள் தான் இன்றைக்கு சொல்கிறார்கள் விவாதம் எல்லாம் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் விவாதம் பண்ணாங்களா? இவர்கள் இப்படி புதுசா கிளம்பி இருக்கிறாங்க, ஆவுனா விவாதத்துக்கு தயாரா என்று. நாம் என்ன ஆவுனா விவாதத்துக்கு, அதுக்கு விவாதமா, இதுக்கு விவாத தயாரா, இது விவாத தயாரான்னு சொல்லி முட்டுச்சந்தலையும் மூத்திர சந்தலையும் 4 பேர் விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்கானே, அப்படியா கூப்பிடுறோம்? சத்தியத்தையும் அசத்தியத்தையும் உரசி பார்க்கின்ற விவாதங்கள். பின்பற்றப்பட வேண்டியது தூதுத்துவம் என்ன, ரசூலுல்லாவையா இமாம்களையா? இந்த கொள்கையில் ரசூலுல்லாவை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது, இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டத்தில் சத்தியத்தை எடுத்துரைத்தால் இஸ்லாத்தை அறிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த விவாதத்திற்கு நாங்கள் அழைப்பு எடுக்கிறோம். நீ ஒழுக்கமானவனா, நான் ஒழுக்கமானவனா, யார் அயோக்கியம், இப்படி ஒரு விவாதமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க எந்த விவாதத்தை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பறைசாற்றுகிற விவாதங்கள், அறிவுபூர்வமான விவாதங்கள். கேட்டா விவாதம் எல்லாம் இஸ்லாத்துல கிடையாதுன்றாங்க ஒரே அடியா. இது நபிகளாருடைய வழி இல்லையா? நபிகள் பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிற ஒரு வழிமுறை, உதுஇலா சபீல் ரப்பிக்க பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹசனா, உன் இறைவனின் பாதையை நோக்கி மக்களை சத்தியத்தை கொண்டு, தெளிவான ஞானத்தை கொண்டு, அழகான அறிவுரையை கொண்டு கூப்பிடு. வ ஜாதில்ஹும் பில்லதி ஹி அஹ்சன், அழகான முறையிலே தர்க்கம் செய். இந்த வசனத்தை சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல தர்க்கம் நடக்கலையா? உஹது யுத்தம் நடக்கிறது. அந்த உஹது யுத்தத்திலே ஆரம்பத்தில் முஸ்லிம்களின் கை மேலோங்கி விட்டது. அந்த நேரத்திலே ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுகிறது. சஹாபாக்களிடத்திலே ஒரு கட்டுப்பாடு மீறுகிறது. அதனால் முஸ்லிம்களுக்கு பலத்த அடி ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட 70 பேர் அங்கே கொல்லப்பட்டு விடுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பல நபித்தோழர்களுடைய கை தனியா, கால் தனியா, உடலில் பல கூறுகளாக அப்படியே காயங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த கட்டத்திலே நபிகளாருடைய கடவாய்ப்புள் உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் இருந்து அபூ சுஃபியானுடைய கட்டம் வருகிறது. ஒரு கட்டத்தில் முதலில் கடுமையான எழுச்சி, முஸ்லிம்களுக்கு அப்புறம் ஒரு வீழ்ச்சி, பின்னடைவு, பிறகு ஒரு சரிசமமான ஒரு எழுச்சி வருகிறது. அப்பொழுது கூடாரத்திலே ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள், அபூபக்கர் இருக்கிறார்கள். அபூ சுஃபியான் கேட்கிறார்,
அஃபில் கௌமி முஹம்மத், அஃபில் கௌமி முஹம்மத், அஃபில் கௌமி முஹம்மத். என்ன கூட்டத்தில் முகமது இருக்காரா இல்லையா கேட்கிறார் 3 வாட்டி. அஃபில் கௌமி இப்னு அபி குஹாஃபா, இந்த அபு குஹாஃபா மகன் அபூபக்கர் இருக்காரா இல்லையா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பத்தான கேட்கிறாங்க, பதிலாம் சொல்லாதீங்க, சும்மா இருங்க. லா துஜீபு, பதிலாம் சொல்லாதீங்க, அமைதிப்படுத்தினாங்க. உமரை பத்தி கேட்கிறாங்க, அஃபில் கௌமி இப்னுல் கத்தாப், உமர் பின் கத்தாப் இருக்காரா 3 வாட்டி. உமர் கோபத்தை அடக்கிக் கொள்ள முடியல. வல்லாஹி இதோ இருக்கிறோம் பார், அல்லாஹ் மீது சத்தியமாக இதோ இருக்கின்றோம், நீ யாரையெல்லாம் எண்ணி எண்ணி பேசிக் கொண்டிருந்தாயோ அத்தனை பேரும் உயிரோடத்தான் இருக்கின்றோம், இறந்து போய்விட்டோம் என்று நினைக்கிறாயா? இது கோபத்தில் வந்த குரல். பிறகு அந்த நேரத்திலே அபு சுஃபியான் அந்த சபையிலே சொல்கிறார், ஆளு ஹுபல், ஆளு ஹுபல், ஹுபைலே அவர்கள் ஒரு அவுலியா என்று நம்பி, இறைநேசர் என்று நம்பி அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆளு, பேரு ஹுபல். ஹுபலே ஓங்கச்சி மேலோங்கி விட்டது, முகமதுடைய கூட்டம் கீழோங்கி விட்டது, கீழே விழுந்து விட்டது அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, உற்றாதீங்க. இப்ப ஒரு வாதம் வைத்திருக்கிறார். ஹுபலே உன்னுடைய கட்சி மேலோங்கி விட்டதுங்கிறாரு, நீ பதில் சொல்லு. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன பதில் சொல்ல? வல்லாஹு அலா வ அஸ்ஸ, அல்லாஹ் தான் மேலோங்கி இருக்கின்றான். யாரை பார்த்து பேசுகிறாய்? ஹுபல் மேலோங்க மாட்டான், அல்லாஹ் தான் மேலோங்கியவன். பதிலடி கொடுக்கிறார்கள் சஹாபாக்கள். பிறகு அபூ சுஃபியான் சொல்கிறார், இந்தனா உஸ்ஸா, எங்களுக்குத்தான் உஸ்ஸா என்பவர் இருக்கிறாரே, இந்த கபர் வணங்கி சொல்லுவாங்கல்ல, நாங்கெல்லாம் மொய்தீன் ஆண்டவர் வச்சிருக்கிறோம். இதே மாதிரி அவன் சொன்னான். அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் சொன்னார், எங்களிடத்திலே உஸ்ஸா இருக்கிறார், உங்களிடத்திலே உஸ்ஸா இல்லையே. அப்பொழுது ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுங்கள். சஹாபாக்கள் என்ன பதில் சொல்ல? எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், ஹுவ மௌலானா வ மௌலாக்கும், அவன் தான் எங்களுக்கும் பாதுகாவலன் உங்களுக்கும் பாதுகாவலன். உடனே அபூ சுஃபியான் சொன்னார், அப்படியா? அல் ஹர்பு கசிஜால், போருன்னா அது கிணத்துல உழுகிற வாளி மாதிரி தான், கீழே போகும் மேல வரும். இது பதிலுக்கு பதிலடி. பதில எங்க 70 பேரை நீங்க அழிச்சீங்க, உகதுல உங்க 70 பேரை காலி பண்ணோம்ல, ஈக்குவல் அப்படின்னாங்க. உமர் விட்டாரா? அது எப்படி சமமாகும்? நீ இந்த உகதில் வீழ்த்திய 70 பேரும் சொர்க்கத்தில் இருக்க போகிறார்கள், நாங்கள் பதிரில் வீழ்த்திய 70 பேரும் நரகத்தில் கிடப்பார்கள், எப்படி சமம்? போடா அந்த பக்கம். நாங்க அந்த கோபத்தோடு போனார். இதல்லவா விவாதம். எதிரிகள் மண்டையை பிளக்கக்கூடிய வகையிலே ஒரு களத்தை சந்திக்கிற பொழுது அல்லாஹுவா இறைநேசர்களா அல்லது இறைநேசர்கள் என்று கற்பனை செய்யப்பட்ட தெய்வங்களா கற்சிலைகளா என்று வருகிற பொழுது அங்கே அல்லாஹ் மேலோங்கினான் என்பதை உணர்த்த வேண்டிய கட்டம் ஒரு மூமினுக்கும் கடமையாக இருக்கிறது. எவ்வளவு கூட்டங்கள் நாத்திகர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள், விவாதத்துக்கு தயாரா என்று முஸ்லிம்கள் அழைக்கிறார்கள், மௌனிகளாக இருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் இந்த தௌஹீத் ஜமாத் அந்த நாத்திகளோட விவாத களத்தை சந்திக்கிறது. கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள், பல இணையதளங்களிலே பரவிவிடுகிறார்கள். நபிகளாரையும் ஹதீஜாவுடைய வாழ்க்கையும் கொச்சையாக, நபிகளாரையும் அன்னை ஆயிஷாவுடைய வாழ்க்கையும் கேவலமாக, நபிகளார் அவர்களை ஒரு காம கொடூரனை போன்று தப்பும் தவறுமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த விவாத களத்தை, அந்த கயவர்களை விவாதத்திலே சந்தித்து தோலுரிக்கக்கூடிய விவாதத்தை தௌஹீத் ஜமாத் செய்கிற பொழுது இதை பார்த்து ஏளனமாக குற்றச்சாட்டு சொல்பவர்கள், இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குதா? அவர்களை உட்கார வைத்துக் கொண்டு அசிங்க சிங்கமான வார்த்தைகளை பேசலாமா, ஆபாசங்களை பேசலாமா, பைபிளில் உள்ள உளறல்களை பேசுகிறோம் என்ற பெயரில் அந்த அருவருக்கத்தக்க செய்திகளை இந்த வாயால் சொல்லலாமா? அல்லாஹ் சொன்னானே, வஜாதில்ஹும் பில்லத்திஹி அஹ்சன், அழகான முறையில் தானே விவாதம் செய்ய சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்களே. நபிகள் நாயகம் இன்னொரு வசனத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலா துஜாதிலு அஹ்லுல் கிதாபி இல்லா பில்லத்திஹி அஹ்சன், வேதக்காரர்களிடத்திலே நல்ல முறையில் விவாதம் செய்யுங்கள். இல்லல்லதீன லலமு மின்ஹும், ஆனால் அதுல அநியாயம் பண்றானே, அத்துமீறானே, அயோக்கியத்தனம் பண்றானே, அவனுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதிலடி கொடுக்கணும். நல்ல முறையில் வந்தான்னா நல்ல முறையில் பதில் சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே. அந்த செய்தியை நபிகளார் சொன்னார்களே, அதை கவனத்தில் வைத்துத்தான் இந்த ஜமாஅத் ஏகத்துவத்திற்கு எதிராக வரக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளையும் விவாத களங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல இந்த ஜமாஅத்திற்கு எதிரான இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, இந்த ஜமாஅத் யாரை பிடிக்கவில்லையோ காஃபிர் என்று சொல்லிவிடுவார்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, சர்வதேச அளவிலே முஸ்லிம்கள் எவ்வளவு பேருப்பா? தமிழ்நாட்டில்
மண்ணடியில் இயங்கிக் கொண்டிருக்கிற தௌஹீத் ஜமாத்தை தலைமையாக ஏற்றிருக்கிற மக்கள் மட்டும்தான் முஸ்லிம்களாம், மற்றவங்கெல்லாம் காஃபிர்களாம் தௌஹீத் ஜமாத் சொல்கிறார்கள் என்று நம்மின் மீது சொல்கிறார்களே. யாரையும் காஃபிர் என்று சொல்வது கூடாது என்று பேசுகிறார்களே. தர்கா வழிபாடு செய்பவனை இணை வைப்பாளர்னு சொன்னா கோபம் வருகிறது. தர்கா வழிபாடு செய்யறவன தர்கா வழிபடுறான்னு சொல்லுங்க. ஷிர்கு வைக்கிறான்னு ஏன் சொல்றீங்க? முஷ்ரிக்குன்னு ஏன் சொல்றீங்க? முஷ்ரிக்குங்கிற பேர்ல இணை வைப்பாளர் ஏன் பட்டம் குத்துறீங்க? அவனை காஃபிர்னு ஏன் சொல்றீங்க? இணை வைக்கின்ற பள்ளிவாசல் ஏன் சொல்றீங்க? அந்த ஷிர்கு வைக்கிற பள்ளிக்கு போமாட்டேன்னு ஏன் பிரிக்கிறீங்க? ஏன் முஸ்லிம்களையும் பள்ளிகளையும் பிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். யாருடைய வழியை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம்? நபிகள் பெருமானார் அவர்கள் அந்த மக்கத்து காஃபிர்களை முஸ்லிம்களை என்று கூப்பிட்டார்களா? மக்கத்து காஃபிர்களும் அல்லாஹுவை நம்பினார்கள், அல்லாஹுவை வணங்கினார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், அல்லாஹ்விடத்திலே வழிபாடு நடத்தினார்கள், தொழுதார்கள், நோன்பு வைத்தார்கள், ஹஜ் செய்தார்கள். அபூ ஜஹல் பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தனை செய்தான். அப்ப அபூ ஜஹலை பார்த்து ரசூலுல்லாஹ் நீயும் அல்லாஹ்வை வணங்குற, நானும் அல்லாஹ்வை வணங்குற, நமக்குள்ள எதுக்கு சண்டை? பிரிந்தார்களா? அந்த நேரத்தில் வளர்ந்து கொடுத்தார்களா? என்ன பேசினார்கள்? நான் அல்லாஹ்வை மட்டும் வணங்குற, நீ அல்லாஹ்வோடு கண்டவர்களையும் வணங்குகிறாய், படைப்பினங்களை வணங்குகிறாய், நீ வேற நான் வேற. யுத்தத்தை ஏன் பிரகடனப்படுத்தினார்கள்? அபூ ஜஹலுடைய கூட்டம் யார்? மனிதர்களை கடவுளாக, மகான்களை கடவுளாக, கொடிமரத்தை கடவுளாக, ஜண்டாக்களை கடவுளாக, செத்து போனவனை வழிபடுவதை இஸ்லாம் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்தானே, அது சரியான வழி என்று நினைத்து கொண்டிருந்தானே, அதுதான் நம்மை அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தில் இணைக்கும் என்று புரிந்து கொண்டிருந்தானே, அவர்களை பார்த்து அல்லாஹ் கூப்பிட சொன்னான். குல் நபியே கூப்பிடு, யா அய்யுஹல் காஃபிரூன், இறை நிராகரிப்பாளர்களை என்று கூப்பிடு என்றான். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டார்கள். அதே போன்றுதான் நாமும் சொல்கிறோம். இந்த உலகத்திலே இந்த நபர் காஃபிர், இந்த நபர் காஃபிர் என்று நாம் யாரையும் சொல்ல மாட்டோம். இந்த சர்வ தேசத்திலும் வாழுகிற மக்களில் யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த மொழி பேசிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் முஸ்லிம்கள். இந்த உலகத்திலே யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய ஆற்றலை மனிதனுக்கு கொடுக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடை மற்றவர்களுக்கு செய்கிறார்களோ அவர்கள் காஃபிர்கள் தான். அவர்கள் தாடி வச்சாலும் சரி, தொப்பி போட்டாலும் சரி, முஸ்லிம்களின் அடையாளத்தை போன்று என்ன காட்டிட்டு போனாலும் சரி, அவர்கள் காஃபிர்கள் தான் என்பதில் நாம் சளைக்காமல் பதில் சொல்வோம். இது நபிகளாரின் வழிமுறை என்கிற அடிப்படையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் இஸ்லாம் என்றால் என்ன என்கிற ஒரு தனித்தன்மை உலகத்திற்கு தெரியும். நீ ஷிர்கு வையாம போ, எல்லாரும் சேர்ந்து முஸ்லீம்னு சொன்னா இப்படிப்பட்ட குட்டையில் சாக்கடையில் நம்ம இணைய சொல்லவில்லை ரசூலுல்லாஹ். சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரிவினை காட்டி கொடுக்க வேண்டும். சத்தியத்தை அசத்தியத்திலிருந்து வேறுபடுத்தி காட்ட வேண்டும். அல்லாஹ் வணங்குறேன்னு சொன்னோன்னு முஸ்லீம் ஆக்கிட முடியுமா? அல்லாஹ்வை மட்டும் வணங்குறேங்கிற கொள்கைக்கு வரணும். எந்த நிலையிலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று வரணும். அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் எவனுக்கும் இல்லைங்கிற நிலையில் வரணும். அது மகானுக்கு இல்ல, மந்திரவாதிக்கு இல்லைங்கிற கொள்கைக்கு வரணும். அப்பதான் அவன் முஸ்லீம். அப்படிப்பட்ட முஸ்லிமை தான் திருமணம் முடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட முஸ்லிமுக்கு பின்னால் தான் தொழ வேண்டும். அப்படிப்பட்ட இஸ்லாத்தில் உள்ள நிலையில் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்தால் தான் அந்த பள்ளியில் தொழ வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இறந்து போனவனுக்குத்தான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அப்படிப்பட்டவனுக்காகத்தான் அந்த ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த சத்தியத்தை நபிகளாருடைய வழியின் அடிப்படையில் இந்த ஜமாத் சொல்லி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு தெளிவுகளை நாங்கள் அடுக்கடுக்கான ஆதாரங்களை உங்கள் முன்னிலையில் எடுத்து சொல்லி இருக்கின்றோம். விருப்பு வெறுப்பில்லாமல் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக யார் தெளிவான சான்றுகளோடு பேசியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உரசி பாருங்கள், ஒரு முடிவுக்கு வாருங்கள். இதுதான் தெளிவான சத்தியம் என்று தெரிந்ததற்கு பிறகு நீங்கள் பின்வாங்கினால் இதைவிட அநியாயமான செயல் எதுவுமே இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பாத ஈமானிஹிம். சில பேர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பிவிட்டார்கள், உண்மை எது என்று புரிந்து கொண்டார்கள், ஆனால் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். வஷஹிது அன்னர் ரசூல் ஹக்குன், தூதர் வந்ததன் உண்மைதான், அவரை பின்பற்ற வேண்டும் என்பதோ உண்மைதான் என்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். வஜாஹுமுல் பையினாத், சத்திய கருத்துக்கள் இறைவன் புறத்திலிருந்து வந்ததையும் ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் இப்படி எல்லாத்தையும் நம்பிவிட்டு இந்த கொள்கையில் பயணிக்காமல் இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஒருபோதும் நேர்வழி கிடையாது. இந்த நேர்வழி எக்காரணம் கொண்டு இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வசனத்தை உணர்ந்தவர்களாக நீங்கள் பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தில் பாருங்கள், அத்தனை பேரும் இந்த சத்தியத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். நீங்கள் ஒரே ஒரு ஆள், ஒத்த ஆள் இந்த ஏகத்துவத்தில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த சத்தியத்தை நோக்கி அவர்களை கூப்பிட்டு கொண்டே இருங்கள்.
உங்களை தௌஹீத் ஜமாத்தில் மெம்பராக வாங்கன்னு உங்களை கூப்பிடல. அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதரின் சொல்லுக்கு இணங்க வேண்டும் என்பதற்கு தான் உங்களை கூப்பிடுகிறமே தவிர, இந்த ஜமாத்துல வந்து நீங்க உறுப்பினரா இருக்கணும், நிர்வாகியா இருக்கணும், எங்க வட்டத்துல சேரணும்னு உங்களை கூப்பிடல. உங்களை நாங்கள் அழைப்பது, இந்த மாநாட்டின் நோக்கம் நாளை மறுமையில் நாம் நரக படுகொலியில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நபிமார்களோடு, நல்லறியார்களோடு, உயிர் தியாகிகளோடு, உண்மையாளர்களோடு இணங்கி சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாமும் நம் குடும்பத்தாரும் இணைந்து உள்ளே நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை விளக்கங்களையும் நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். நேர்வழி காட்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். அஸ்ஸலாமு